வணக்கம் வாசகர்களே! சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை சில்லாஞ்சிருக்கியே என்னை கொல்லுற அரக்கியே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 16. ஏட்டி, மறைக்க நினைக்காம ஒழுங்கா உண்மைய சொல்லு என்று தமிழ் விடாமல் கேட்க, காலேஜ் படிக்கும் போதே அவர் என்ன விரும்புறாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள அந்த விஷயம் எப்படி அவர் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. ஒரு நாள் எங்க ஊருக்கு எங்க வீட்டுக்கு வந்தாரு. வந்து என் பையன் மேல உன் பொண்ணு ஆசைப்பட்டுட்டு இருக்கா, விளக்குமாருக்கு பட்டு குஞ்சம் கேக்குதா, ஒழுங்கு மரியாதையா உன் பொண்ணுக்கு உடனே வேற ஒருத்தனை மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற, இல்லனா ஊருக்குள்ள நீங்க யாரும் தலை காட்ட முடியாத படிக்கு பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போனாரு. அவர் வேற ஊருக்குள்ளேயே பெரிய தலைக்கட்டு. எங்க அப்பாக்கு பயப்படுறத தவிர வேற வழி இல்ல. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மூர்த்தி ஐயா ரொம்ப அவசரப்படுத்ததுனால என்ன ஏதுன்னு பெருசா விசாரிக்காம இளங்கோவுக்கு என்ன கட்டி வச்சாங்க என்று நடந்ததை கூறி முடித்தாள். அனைத்தையும் கேட்க கேட்க தமிழுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உன் வாழ்க்கை நாசமா போனதுக்கு காரணம் மூர்த்தி மாமாதான், அப்படிதானே என்று ஆதங்கமாக கேட்டாள். ஆமா தமிழக்கா, அப்பவே அவ்வளோ ஆக்ரோஷமா பேசினவரு. இப்ப நான் விதவையா வேற இருக்கேன். இந்த நிலைமையில நேத்ரன் என்ன கல்யாணம் பண்ணிருக்காரு. கண்டிப்பா அவர் அப்பா சும்மா இருக்க மாட்டாரு. எனக்கு பயமா இருக்குக்கா என்றாள். அதான் சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிட்டு தானே அனுப்பியிருக்காரு. இனிமே செய்ய என்ன இருக்கு என்று தமிழ் கூற, அதில் அதிர்ந்தவள், என்னக்கா சொல்றீங்க என்றாள். ஏட்டி, நீயும் தானே அவன் கூட அவன் வீட்டுக்கு போன, நடந்த விஷயத்த கவனிக்கலையா? இல்லக்கா, நான் அப்ப எதையுமே கவனிக்கிற நிலைமையில இல்ல. எல்லாமே எனக்கு சூன்யமா தெரிஞ்சுது. அவர் இழுத்த இழுப்புக்கு வந்தனே தவிர ஏதும் சிந்தனையில இல்ல எனக்கு. என்ன நடந்துச்சு என்றால் புரியாமல். பின் நடந்தவற்றையெல்லாம் தமிழ் கூற தேன்மொழிக்கு மேலும் குற்ற உணர்வாகியது. ஐயோ, நல்லா இருந்த குடும்பம் இப்ப என்னால பிரிஞ்சு நிக்குதே. நான் கேட்டேனா எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு. வீட்டுல பார்த்த பொண்ண கட்டிக்கிட்டு அவர் நிம்மதியா வாழ வேண்டியதுன்னு. இப்ப பாருங்க, என்னால அவருக்கு சொத்து எல்லாம் போய் எவ்வளவு கஷ்டம் என்று தலையில் அடித்தபடி புலம்ப, ஏட்டி தேனு, அவன் வாழ்க்கையில அவன் பெரிய சொத்தா நினைக்கிறது உன்னையும் மகளையும் தாண்டி. அவனோட ஃப்ரெண்டுங்கிறதுனால மட்டும் நான் இந்த விஷயத்த சொல்லல. நிஜமாவே உன்னை நல்லா வச்சு பாத்துப்பான். உன் கூட காலம் முழுக்க சந்தோஷமா வாழ ஆசைப்படுறான். உனக்கும் இது கடவுள் கொடுக்கிற மறுபிறவிடி. பழைய வாழ்க்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவன் கூட புதுசா உன் வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணு என்று கூற, தேனுவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மேலும் தொடர்ந்த தமிழோ, நேத்திரனோட அன்பு எதிர்பார்ப்பில்லாத அன்புட்டி. அப்படி அவன் எதிர்பார்க்கத்தா இருந்தாலும் அது உன் அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பான். எதுவுமே வேணாம், நீயும் மகளும் மட்டும் போதுன்னு வந்திருக்கான். இப்படி முட்டாள்தனமா தற்கொலை பண்ணி உன்னையும் சாகடிக்கிறது மட்டும் இல்லாம அவனையும் சேர்த்து சாகடிச்சிடாத பிளீஸ், உன்னை கெஞ்சு கேக்குறேன் என்றவள் நண்பனுக்காக தேன்மொழியின் காலில் விழப்போக, அதில் பதறி நகர்ந்தவள், ஐயோ அக்கா, என்ன பண்றீங்க? என்ன சங்கடப்படுத்தாதீங்க பிளீஸ் என்று கெஞ்சினாள். அப்ப இனிமே இப்படி முட்டாள்தனமா முடிவெடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. இல்ல இல்ல, மகள் மேல சத்தியம் பண்ணு என்று வற்புறுத்த சத்தியம் செய்தாள் தேன்மொழி. பிறகு நேத்ரனுக்கு அழைத்து வீட்டுக்கு வர கூறினாள் தமிழ். வரும் வழியில் தேன் நிறத்தில் பட்டுப்புடவை ஒன்று, இளஞ்சிவப்பு நிறத்தில் சாதாரண புடவை ஒன்று, வளையல், கொலுசு, சாந்து பொட்டு, குங்குமம், மஞ்சள், மல்லிகைப்பூ, ஜிமிக்கி ஆகியவற்றை வாங்கி கொண்டான் நேத்ரன். இன்னையிலிருந்து அவ ஏன் தேனு, அவ பயன்படுத்த போற இந்த எல்லா பொருளுக்கும் காரணமானவனா நான் இருக்க போறேன் என்று நினைத்து பூரித்தவன், இதெல்லாம் அணிந்த பின் அவள் எவ்வாறு இருப்பாள் என்று கற்பனை செய்து பார்த்தவனுக்கு முகம் கொள்ளா மகிழ்ச்சிதான். சிரித்தபடியே நேத்ரன் வீட்டினுள் நுழைய, அவனை ஒருமுறை ஏறிட்ட தேன்மொழி அமைதியாக நின்றாள். நேத்ரன் கையில் இருந்த மகிழை வாங்கிய தமிழோ, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கடைக்கு போய் வியாபாரத்தை கவனிக்கிறேன் என்று தமிழ் செல்ல போக, தேனோ, அக்கா இருங்க, நானும் வரேன், வேலை அதிகம் இருக்கும் தானே என்றாள். வேணாம், அழுது அழுது உன் முகம் வீங்கி போயிருக்கு, நீ ரெஸ்ட் எடு என்க, அட்லீஸ்ட் மகளையாவது கொடுத்துட்டு போங்கக்கா, தனியா எப்படி சமாளிப்பீங்க என்றாள். அவளுக்கு நேத்ரனுடன் தனியே இருப்பதற்கு மிகவும் கூச்சமாக இருந்தது. அதனை புரிந்து கொண்ட நேத்ரனோ, தமிழு, என் பையனை என்னைக்கும் நான் இடையூறா நினைச்சதில்ல, நினைக்கவும் மாட்டேன், கொடுத்துட்டு போ என்று கூற, அவனின் அன்பில் நெகிழ்ந்து பார்த்தாள் தேன்மொழி. இருவரையும் பார்த்து சிரித்துவிட்டு மகளை அவர்களிடம் கொடுத்து விட்டு சென்றாள் தமிழ்.
மகளை கவனிப்பது போன்று பாவனை செய்தபடி அமர்ந்திருந்தாள் தேன்மொழி. வெகு நேரம் மௌனம் மட்டுமே இருவருக்கும் நடுவே ஆட்சி செய்ய, அதனை கலைக்க எண்ணிய நேத்ரன் பெருமூச்சொன்றினை வெளியிட்டுவிட்டு, தேனு என்றழைத்தான். அவளோ அவனை விழியுயர்த்தி பார்த்தாள். என் மேல கோபமா இருக்கியா தேனு என்று கேட்க, அவளது கண்கள் கலங்கத் தொடங்கியது. தனக்காக எத்தகைய தியாகத்தை செய்துவிட்டு இப்பொழுது கோபமா என்று கேட்டால், பாவம் பேதையவள் என்னதான் செய்வாள்? ப்ளீஸ் தேனு, கோபமா இருந்தா திட்டிடு, ஏன் 4 அடி கூட அடிச்சிரு, இப்படி பேசாம மட்டும் இருக்காத டி. உன்னை கேட்காம உனக்கு தாலி கட்டினது தப்புதான். ஆனா அனுமதி கேட்கிற அளவுக்கு அங்க சூழ்நிலை இல்ல, உனக்கே புரியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கலனா நிச்சயமா என் காதல கரம் பிடிக்க இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைக்காது என்று பட்டென அவன் உண்மையை உரைக்க, அவளோ சட்டென நிமிர்ந்து பார்த்தாள். என்ன பாக்குற? எனக்கு உன் மேல காதல் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே, என்ன தெரியாத மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கற என்று அவன் கேட்க, மீண்டும் தலையை தாழ்த்தி கொண்டாள். சொல்ல போனா இதுல ஏன் சுயநலமும் சேர்ந்துதான் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த சுயநலம் உன்னையும் மகளையும் எனக்கு சொந்தமா ஆக்கிக்கணுங்கிறது மட்டும்தான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லுவேன். மகள் மேல நான் வச்சிருக்கிற பாசம் நேசம் எல்லாம் நான் உன் மேல வச்ச காதலால மட்டும் வந்ததில்ல. இயற்கையாவே எனக்குள்ள உருவானது. அதனாலதான் நீ எனக்கு கிடைக்காம போனாலும் கூட மகள நான் நல்லா கவனிச்சுக்கணும்னு முடிவு பண்ணேன். இப்ப ஏன் நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு தெரியல என்றவன் மௌனமாக இருந்தான். அதற்கு மேல் அவனை தவிக்க விட எண்ணாதவள், உங்கள நான் என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டேன். மகள் மேல நீங்க வச்சிருக்கிற பாசத்தை நீங்க சொல்லிதான் நான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் தான் தினமும் கண்கூடா பாக்குறனே என்றிட, அவள் கூற்றில் அகமகிழ்ந்தவன், அப்ப உனக்கு என் மேல கோபம் இல்லதானே தேனு என்று ஆர்வமாக கேட்டான். அவனை ஆழ்ந்து பார்த்தவள், உங்கள தப்பா நினைக்க மாட்டேன்னு தான் சொன்னனே தவிர கோபம் வருத்தம் எல்லாம் இல்லைன்னு சொல்லல என்க அவள் கூற்றில் குழம்பினான் நேத்ரன். பிறகு என்ன நினைத்தானோ, சரி பரவாயில்ல தேனு, உரிமை இருக்கிறவங்க கிட்ட தானே கோபம் வருத்தம் எல்லாம் பட முடியும். எவ்வளவு நாள் வேணும்னாலும் கோபமா இருந்துக்கோ. ஆனா அட்லீஸ்ட் எப்போதும் போல கொஞ்சமாச்சும் பேசு, அது போதும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்றவன் இழுத்தான். அவளோ கேள்வியாக நோக்கினாள். தான் வாங்கி வந்த பார்சலை அவளிடம் நீட்டி, இதுல பூ பொட்டு புடவை எல்லாம் இருக்கு. அதுல சாதாரண புடவை ஒண்ணு இருக்கு. அத இப்ப கட்டிக்கோ. உனக்கு என்னைக்கு என் மேல கோபம் குறையுதோ அன்னைக்கு அந்த பட்டுப்புடவைய கட்டிக்கோ என்று கூற, அவளோ உணர்ச்சி துடைத்த முகத்தோடு அவனை பார்த்தாள். நான் சொன்னதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியல. உனக்கு நடந்த எல்லாத்தையும் ஏத்துக்க கண்டிப்பா கொஞ்சம் மாசம் தேவைப்படும். இதுக்கு முன்ன இருந்த மாதிரியே இனியும் இருந்துப்போம். என்ன ஒரு வித்தியாசம்னா, இதுவரை தனித்தனி வீட்ல இருந்தோம். இனிமே ஒரே வீட்ல இருக்க போறோம். அவ்வளவுதான். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் எந்த ஒரு விஷயத்திலயும் உன்னை நான் வற்புறுத்த மாட்டேன் என்று அவன் கூற, அவளோ புடவையை ஒரு கணம் பார்த்தாள். அவளின் பார்வைக்கான அர்த்தம் புரிந்தவன், அப்புறம் ஏன் இப்ப இந்த புடவைய கட்ட சொல்றேன்னு யோசிக்கிறியா? ஏன்னா உன்னை சுமங்கலியா பார்க்க ஆசைப்படுறேன். என் பொண்டாட்டிய இன்னும் இப்படிப்பட்ட கோலத்துல பார்க்க மனசு வலிக்குது. இதுக்கு மேலேயே உனக்கு கட்ட விருப்பம் இல்லனா இட்ஸ் ஓகே என்று அவன் கூறி முடிப்பதற்குள் அவன் கொடுத்த பார்சலை வாங்கியவள் விறுவிறுவென சமையல் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அவள் சென்றதும் பெருமூச்சொன்றினை வெளியிட்டவன் மகளிடம், ஊருக்குள்ள எத்தனை பேர்கிட்ட வம்பு இழுத்தவன் தெரியுமாடா நானு. ஆனா உன் அம்மாவை பார்த்தா மட்டும் எனக்கு பேச்சே வரமாட்டேங்குது என்று புலம்பியவன் அவனுக்கு விளையாட்டு காட்டியபடி நானும் விளையாடிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் சமையலறை கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்க நிமிர்ந்து பார்த்தவன் அவள் அழகில் ஸ்தம்பித்து நின்றான். தன் கற்பனையை காட்டிலும் அந்த இளஞ்சிவப்பு வண்ண புடவையும் பூவும் பொட்டும் அவளை பேரழகியாக காட்டியது. பல வருடங்களுக்கு பிறகு அவளை இவ்வாறு பார்க்கிறான். கல்லூரியில் படிக்கும்போது இவ்வாறு அவளை பார்த்தது. இளங்கோவின் இறப்பிற்கு முன்பும் பூ பொட்டு வைத்துதான் இருந்தாள். ஆனாலும் அவளின் முகத்தில் ஒரு நிறைவு என்றுமே இவனுக்கு தென்பட்டதில்லை. ஆனால் இன்று அவ்வளவு நிறைவாக தோன்றியது. அவளை பார்த்து புன்னகைத்தவன், தேங்க்ஸ் தேனு என்றான். அவளோ, நான் பட்டுப்புடவை கட்டல, ஞாபகம் இருக்கட்டும் என்று கூறியவள் இரவு உணவை சமைக்க எண்ணி உள்ளே சென்றாள். இன்னும் கோபமாதான் இருக்குன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாளாம் பாரேன். சைலண்ட் கில்லரா இருக்காடா உங்க அம்மா என்று கூறியவன் சிரித்து கொண்டான். பிறகு சிறிது நேரத்தில் தமிழ் வர, தேன்மொழியை இவ்வாறு பார்த்ததும் வேகமாக சென்று அணைத்து கொண்டாள் தமிழ். உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாட்டி என்று கண்கலங்க கூறியவள் மீண்டும் அணைத்து கொண்டாள். ஐயோ, நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மென்டல் செய்யுதே என்று ஒரு புறம் நேத்ரன் நொந்தாலும் தன் தோழியின் மகிழ்ச்சியை கண்டவனுக்கும் மகிழ்ச்சியே. பிறகு சிறிது நேரத்தில் யாஷும் அங்கு வர, அவனும் தேன்மொழியை கண்டு அகமகிழ்ந்தான்.
தேன்மொழி இரவு உணவை ஏற்கனவே தயாரித்து வைத்திட அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர். நேத்ரனோ, வாங்க ப்ரோ சாப்பிடலாம் என்று அழைக்க, அவனோ, எனக்கு சாப்பிட தோணலையே, எப்படா டீ குடிக்கலாம்னு தோணுது என்றவன் தமிழை குறும்பாய் நோக்கினான். தான் விண்ணப்பித்த காதல் கோரிக்கைக்கு கிடைக்கப் போகும் பதில் அந்த டீ தானே என்பதை நினைவூட்டும் பொருட்டு அதனை புரிந்த தமிழ் யாஷை பார்த்து முறைத்தாள். ஆனால் நடப்பது புரியாத நேத்ரனோ, ப்ரோ நீங்க காஃபி தானே குடிப்பீங்க, மறந்து டீன்னு சொல்றீங்க பாருங்க, நான் வேணா தமிழ் கிட்ட சொல்லி உங்களுக்கு காஃபி போட்டு தர சொல்லவா என்று கேட்க, அதில் யாஷுக்கு புரை ஏறியது. அடேய் நீ வேற ஏன்டா நான்சிங்கா பேசி காரியத்தை கெடுக்க பாக்குற என்று மனதினுள் எண்ணியவன் மகிழை தூக்கி நேத்ரனின் தோள்பட்டையில் அவன் முகத்தை நோக்கி அமர வைத்தவன், டேய் மகிழ்குட்டி, உங்க அப்பம் வாயிலே சூச்சு போடா என்றான் கடுப்பாக. அதில் தமிழும் தேனும் சிரித்து விட்டனர். ஏன் ப்ரோ திட்டுறீங்க, உங்களுக்கு பிடிக்குமேனு தானே சொன்னேன் என்று பாவமாக கூற, ஆமாண்டா பிடிக்கும் தான், ஆனா இப்போ டீ தான் வேணும்னு தோணுது, போதுமா, ஷட் அண்ட் ஈட் என்றிட நேத்ரனோ அவன் கூறிய கடைசி வார்த்தையை சரியாக கவனிக்காமல் புரியாமல் பார்க்க, மூடிட்டு சாப்பிட்றா வெண்ண என்றவன் தமிழை ரசிப்பதையே தலையாய கடமையாக செய்து கொண்டிருந்தான். வர வர நல்லதுக்கே காலம் இல்ல போங்க என்று புலம்பிய நேத்ரனோ உணவில் கவனமானான். அனைவரும் உண்டு முடித்ததும் தமிழோ, நீங்க 2 பேரும் இங்க படுத்துக்கோங்க, நான் கிச்சன்ல படுத்துக்கிறேன் என்று நேத்ரனிடமும் தேன்மொழியிடமும் கூற, தேன்மொழி மறுத்து கூறுவதற்கு முன்னே நேத்ரன் முந்திக் கொண்டான். இல்ல தமிழு, இருக்கட்டும், எப்பவும் போல நீங்க 2 பேரும் இங்க படுங்க, நான் யாஷ் ப்ரோ வீட்ல தங்கிக்கிறேன் என்றவன் யாஷுடன் அவன் வீட்டிற்கு செல்லலானான். யாஷோ, ஓகே குட் நைட், சீக்கிரம் போய் தூங்கணும், எப்படா விடியும்னு வேற இருக்கு என்று தமிழ் காதுபடவே கூறியவன் தமிழை பார்த்தபடியே மகிழுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு செல்ல, அவன் மகிழின் கன்னத்தில் கொடுத்த அழுத்தத்தில் தன் கன்னத்தை தேய்த்து கொண்டவள் பின் தன் செயலை நினைத்து சிரித்தவள் பின்னந்தலையில் தட்டியபடி உறங்க ஆரம்பித்தாள். இன்றைய நாள் யாஷ், நேத்ரன் மற்றும் தேன்மொழிக்கு அதிர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்தது. மிச்சம் இருப்பது தமிழ் மட்டுமே. அவளை மட்டும் நிம்மதியாக விடுவதில் இந்த விதிக்கு விருப்பம் இல்லை போலும். அடுத்த நாளின் அதிர்ச்சி தமிழுக்கானது என்று ஒரு திட்டத்தை தீட்டி வைத்த பின்பே அந்த இரவு கரைய தொடங்கியது. அத்தியாயம் 17. அசந்து உறங்கிக் கொண்டிருந்த யாஷுக்கு திடீரென முழிப்பு தட்ட, எழுந்து மணியை பார்க்க அது 6 என காட்டியது. என்ன இது, 6 o'clock தான் ஆகுதா என்றவன் திரும்ப உறங்க எத்தனிக்க, அதுவோ வரமாட்டேன் என அடம்பிடித்தது. தன் காதலுக்கு பதில் கிடைக்கப் போகும் ஆர்வமோ என்னவோ வெகுநேரம் புரண்டு படுத்தவன் ஒரு கட்டத்தில் எழுந்தே அமர்ந்து விட்டான். அருகில் பார்க்க நேத்ரனோ குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தான். எனக்கு தூக்கம் வரல, இவன் மட்டும் எப்படி நிம்மதியா தூங்கலாம் என்று நினைத்தவன் நேத்ரனை தட்டி எழுப்ப, அவனோ, டேய் மகிழ, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாதடா, மகிழினி கூட போய் இரு என்று அவன் பாட்டிற்கு புலம்பியவன் திரும்பி படுக்க, ஏத மகிழினியா, அடப்பாவி, என் தங்கச்சிக்கு துரோகம் பண்றியா உன்ன என்றபடி சொம்பில் இருந்த தண்ணீரை அவன் மீது ஊற்ற, அவனோ பதறியடித்து எழுந்து அமர்ந்தான். ப்ரோ என்னாச்சு என்றபடி அவன் சுற்றி முற்றி பார்க்க, அவனது சட்டையை பிடித்த யாஷோ, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவ என்று கேட்க, அவனோ, என்ன ப்ரோ உளறீங்க, நான் ஏன் என் ஹனிக்கு துரோகம் பண்ண போறேன் என்றான் புரியாமல். நான் உளறலடா, நீதான் தூக்கத்துல உளறன, ஒழுங்கா உண்மையை சொல்லு என்றிட, அவனோ, ஐயோ ப்ரோ, தூக்கத்துல என்ன உளர்ன, தெளிவா சொல்லுங்க என்றான் மண்டையை சொரிந்தபடி. டேய் மகிழி, நின்னு யாரையோ சொன்னியே, யார் அது, அடுத்த செட்டப் எதுவும் வச்சிருக்கியா நீ என்று யாஷ் கேள்விகளை அடுக்க, ப்ரோ ப்ரோ ஸ்டாப், ஒரு செட்டப்புக்கே இங்க நாக்கு தள்ளுது, இதுல செகண்ட் செட்டப் ஒண்ணுதான் குறைச்சல், போங்க ப்ரோ என்றான் எரிச்சலாக. அப்ப மகிழினி யாருடா என்று யாஷ் விடாமல் கேட்க, அதில் நேத்ரனின் முகத்தில் வெட்கம் குடிகொண்டது. உன்னை வினோதமாக பார்த்த யாஷோ, வாட் அ வியர்ட் ரியாக்ஷன், சை, பதில சொல்லுடா என்று கடுப்பாக கேட்க, அவனோ யாஷின் கரத்தை எடுத்து அவனது நகங்களை பீத்தபடி, அதுவா ப்ரோ, அது எனக்கும் ஹனிக்கும் பொறக்க போற குழந்தை, மகளோட தங்கச்சி பாப்பா என்றவன் முகத்தை மூடிக்கொள்ள, அடப்பாவி, நேத்து தானடா தாலி கட்டின, இன்னைக்கு குழந்தை அளவுக்கு போயிட்ட என்று யாஷ் வாயை பிளந்தான். போங்க ப்ரோ, எனக்கு வெக்கமா இருக்கு என்றவன் திரும்பி படுத்து உறங்கி விட்டான். ஐயோ, நண்டு சிண்டெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கனவு கண்டுட்டு இருக்கு, நாம இப்ப வர கன்வே மட்டும் தான் பண்ணிருக்கோம், என்னைக்கு கரெக்ட் ஆகி நானும் கனவு காண்றது என்று தனக்குத்தானே புலம்பினான். அவ்வாறே நேரம் கடக்க மணி 7 ஆக
ராக்காயி தேநீர் கடையை திறக்கும் நேரமும் வர குளித்து கிளம்பியவன் முதல் ஆளாக கடையில் வந்து நின்றான். ஹாய் சில்லு என்றபடி. இப்படி விடிந்தும் விடியாததுமாக அறக்க பறக்க முதல் ஆளாக வந்து நிற்பவனை பார்க்க ஒரு புறம் பாவமாக இருந்தாலும் ஒரு புறம் தமிழுக்கு சிரிப்பாகவும் வந்தது. ஹலோ, கஸ்டமர் வந்து நிக்கிறேன், என்ன வேணும்னு கேட்காம சிரிச்சிட்டு நிக்கிறீங்க, ஒரு டீ டிகாஷன் வேணாமா என்று அவன் கேட்க அவன் கூற்றில் தேன்மொழி சிரித்தாள். என்னண்ணா ஆச்சு, ஒரு தினுசா நடந்துக்கிறீங்க, என்ன விஷயம் என்றாள். என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தனோ அப்பவே ஒரு மாதிரி ஆயிட்டனே, என்ன செய்யறது என்று பதில் தேன்மொழிக்கு கூறினாலும் பார்வையோ தமிழின் மீதுதான் இருந்தது. இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்று இடுப்பில் கை வைத்தபடி தமிழ் கேட்க, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா என்றான் அவளது விழிகளை ஆழ்ந்து நோக்கியபடி. அதில் கூச்சம் கொண்டு விழி தாழ்த்தி கொண்டவள் அவனுக்கு தேநீர் தயாரித்து கொடுக்க வர, யாஷும் ஆவலுடன் அதனை வாங்க வர, சரியாக அச்சமயத்தில் தேன்மொழியின் கதறல் சத்தம் கேட்க தேநீரை டம்ளருடன் கீழே போட்டவள் வேகமாக கடையின் அறைக்குள் ஓடினாள். யாஷும் வேகமாக சென்று பார்க்க தேன்மொழி அங்கும் இங்கும் தேடியபடி அழுது கொண்டிருந்தாள். தேனு, என்னாச்சு என்று இருவரும் பதறியபடி கேட்க, அக்கா மகிழ காணும்க்கா, இங்கதான் தொட்டில தூங்கிட்டு இருந்தான், உள்ள வந்து பார்த்தா காணோம், ஐயோ என்று பதற யாஷோ உடனே கடையின் பின்புறம் சென்று பார்க்க அப்பொழுது அங்கு தூரத்தில் ஒரு கார் வேகமாக சென்று கொண்டிருந்தது. ஓ மை காட், யாரோ கடத்திட்டு போறாங்க, நான் ஜீப் எடுத்துட்டு ஃபாலோ பண்றேன், நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க என்றவன் செல்ல போக அப்பொழுதுதான் அங்கு நேத்ரன் வந்து சேர்ந்தான். விஷயம் அறிந்து பதறிய நேத்ரனும் ப்ரோ வாங்க போலாம் என்று செல்ல போக தேன்மொழியோ, எனக்கு கடத்துனது யாருன்னு தெரியும், எது நடக்க கூடாதுன்னு பயந்தேனோ அதுவே நடந்துருச்சு, ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன் என்று அழுது கரைந்தாள். கடையில் அந்நேரம் வாடிக்கையாளர்கள் யாரும் இல்லாததால் நடப்பது மற்றவர்களுக்கு தெரியவில்லை. தேன்மொழியின் கூற்றில் நேத்ரனும் யாஷும் புரியாமல் பார்க்க தமிழுக்கு புரிந்தது. தேனு, என்ன பேசுற நீ என்று கேட்க, மகிழ கடத்தினது வேற யாரும் இல்ல, உங்க அப்பாதான் என்றால் அழுதபடி. தேனு, அப்பா அவ்வளவு மோசமானவர் இல்லட்டி என்று நேத்ரன் மறுத்து கூற வர அவனை தடுத்த யாஷோ, எதை வச்சு சொல்ற என்றான். மந்திரமூர்த்தி தேன்மொழியின் வீட்டிற்கு சென்று மிரட்டி இளங்கோவை திருமணம் செய்து வைத்ததை கூறினாள் தமிழ். அதனை கேட்டதும் நேத்ரனின் கண்கள் கலங்கியது. என்னடி சொல்ற, அன்னைக்கே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஐயோ என்னாலதான் உன் வாழ்க்கை இப்படி ஆச்சா என்று புலம்பியவனுக்கு மனது வலித்தது. அப்பொழுது அங்கு வந்தார் மந்திரமூர்த்தி. அவரை கண்டதும் ஓடி சென்று அவர் காலடியில் விழுந்த தேன்மொழியோ, பிளீஸ் என் புள்ளைய ஏதும் பண்ணிடாதீங்க, உங்க பையன் கட்டின தாலிய கூட நான் கழட்டிடுறேன், சத்தியமா அவர் தாலி கட்டுவாருன்னு நான் எதிர்பார்க்கல, தெரிஞ்சிருந்தா வேணாம்னு தான் சொல்லியிருப்பேன், பிளீஸ் என் புள்ளைய திருப்பி கொடுத்துருங்க என்று அழுதபடி கெஞ்ச அவரோ, என்னமா சொல்ற, நான் உன் புள்ளைய எதுக்கு கடத்த போறேன் என்று நக்கல் தோணியில் கேட்டார். அதில் கோபம் கொண்ட நேத்ரனோ, அடிக்காதீங்கப்பா, தேன்மொழி வீட்டுல நீங்க போய் மிரட்டி அவளை இளங்கோவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ வாழ்க்கைய நாசமாக்குனவர் நீங்க என்று அவன் கோபமாய் கூற, ஓ சொல்லிட்டாளா எல்லாத்தையும் என்றார் சாவகாசமாய். நேத்து நீங்க பணத்தாசை பிடிச்சவர்னு தான் நினைச்சேன், ஆனா இன்னைக்குதான் தெரியுது நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவர்னு, பாவம் அவன் பச்சை புள்ள, சை உங்களை அப்பான்னு சொல்லிக்கவே அசிங்கப்படுறேன் என்று வெறுப்பின் உச்சத்தில் கூற, சரிதான் போடா, அப்பா புள்ள உறவெல்லாம் நேத்து நீ வீட்டை விட்டு போனப்பவே அருந்து போச்சு என்றார் அவர். அப்புறம் எதுக்கு இப்ப என் பையனை கடத்தி வச்சிருக்கீங்க, அதான் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டேன்ல என்றான் ஆதங்கமாய். சும்மா பத்திரத்துல சைன் போட்டா முடிஞ்சுதா, ரிஜிஸ்டர் யாரு, உங்க அப்பனா பண்ணுவான் என்றவர், ஓ சாரி, நான் தான் உன் அப்பனோ, சரி உன் தாத்தாவா பண்ணுவாரு என்று கேட்க அவரது நக்கல் பேச்சில் வெறுப்படைந்தவன், ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்து போடுனா போட்டு கொடுக்க போறேன், அதுக்கு எதுக்கு என் பையனை கடத்துனீங்க, ஏன் மேல கோபம் வருதா அதை ஏன் மேல காட்டுங்க, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என்று எகிரினான் நேத்ரன். ரொம்பதான் புள்ள புள்ளன்னு துள்ற, நீ பெத்த புள்ள மாதிரி, உன் மேல கோபப்பட்டு எனக்கு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்ல, இந்த மந்திரமூர்த்தி ஒரு விஷயம் செஞ்சானா அதுல எனக்கு லாபம் இல்லாம இருக்காது என்றிட, நான் இன்னைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து நீங்க சொல்ற எல்லா இடத்துலயும் கையெழுத்து போடுறேன், பிளீஸ் அவனை விட்டுருங்க என்று கெஞ்சினான் நேத்ரன். இங்க பாரு, குட்டி பையன் பத்திரமான இடத்துலதான் இருக்கான், பசிச்சு அழுதா பாலாத்தி கொடுக்க கூட ஆள் ரெடி பண்ணிட்டேன், அவனை கொன்னு எனக்கு என்ன ஆக போகுது, விட்டுருவன் கண்டிப்பா, ஆனா அதுக்கு நீ மட்டும் வந்து சைன் போட்டா காணாது என்றிட யாஷோ தீவிரமாக பார்த்தபடி, வேற யாரு சைன் போடணும் என்று கேட்டான். அவரோ, மிஸ் தமிழ்ஜோதி என்றார்.
அனைவரும் அதிர்ந்தனர். நானா? நான் எதுக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்து கையெழுத்து போடணும்? என்றாள் அவள் புரியாமல். அவள் கையில் ஒரு பத்திரத்தின் நகலை கொடுத்தவர், நீதானமா உன் கடை இருக்கிற இந்த துண்டு நிலத்த எனக்கு எழுதி கொடுத்த, இப்ப நீதானே ரெஜிஸ்டர் பண்ணவும் வரணும் என்றிட அதனை வாங்கி பார்த்தவள் அதிர்ச்சியாக பார்த்தாள். நான் எப்ப எழுதி கொடுத்தேன் இத என்று அவள் கேட்க, யாஷோ புரிஞ்சிருச்சு, அன்னைக்கு நேத்திரன் கொண்டு வந்த பிஜி அப்ளிகேஷனோட சேர்ந்து பத்திரமும் இருந்திருக்கு அப்படிதானே என்று கூற, அவரோ, அடட வெளிநாட்டு தம்பி, இம்புட்டு மூலக்காரரா நீங்க? பரவாயில்ல, இந்த நிலத்தை விட்டுட்டு அந்த நிலத்தை மட்டும் என்னால விற்க முடியாது. நான் நல்ல விதமா தமிழ்கிட்ட கிழவி செத்து போனப்பவே கேட்டேன் இந்த நிலத்தை. அவதான் சென்டிமெண்ட் மண்ணாங்கட்டின்னு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு வேற வழி தெரியல என்க அனைவரும் தமிழை பார்க்க, அவளோ ஆமாம் என்றாள். ராக்காயி இறந்த சில நாட்களில், தமிழ, உன்னை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு தாயி. பாட்டி மட்டும் தான் உனக்குன்னு இருந்துச்சு, இப்ப அதுவும் செத்து போச்சு. பாவம், தனியா நீ எப்படி அந்த கடைய சமாளிப்ப? அதுவும் ஊர் எல்லையில வேற இருக்கு. அந்த நிலத்தை பேசாம நான் வாங்கிக்கிறேன். அதுக்கு பதில் உனக்கு ஊருக்குள்ள நான் ஒரு மளிகை கடை வச்சு கொடுக்கறேன். உனக்கும் சுலபமா இருக்கும் என்றார். அதற்கு தமிழோ, இல்ல மாமா, மன்னிச்சிருங்க. நீங்க என் நல்லதுக்கு தான் சொல்றீங்கன்னு புரியுது. ஆனா அது என் பாட்டியோட சொத்து. அத விக்க எனக்கு விருப்பம் இல்ல. அந்த கடைய அவங்க ஆசைப்படி நான் நடத்திக்கிறேன். என்னால சமாளிக்க முடியும் என்றிட, என்ன புள்ள சொல்ற நீ? வயசு புள்ள எப்படி டீ கடை நடத்துவ? சொன்னா கேளு, ஊருக்குள்ள தப்பா பேசுவாங்க என்று அவர் கேட்க, அவளோ வம்படியாக மறுத்துவிட்டாள். அத பத்தி எனக்கு கவலை இல்ல மாமா, என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ். சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம் என்றவர் கடுப்பாக எழுந்து சென்று விட்டார். அதிலிருந்தே அவருக்கு இவள் மேல் ஒரு காட்டம். ராக்காயியிடமும் பலமுறை கேட்டிருக்கிறார், அவரும் மறுத்துவிட்டார். இப்பொழுது இவளும் மறுக்க, நம்மள நல்லவனா இருக்க விட மாட்டாங்க போல, வாங்குற வழியில தான் அந்த நிலத்தை வாங்கணும் என்று மனதில் வஞ்சத்தோடு நினைத்தவர் அதற்கான தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தார். மந்திரமூர்த்தி கூறியதை கேட்ட நேத்ரனோ, சை, உங்கள நம்பிதானே அவகிட்ட அன்னைக்கு கையெழுத்து வாங்கின. இப்ப கூட என் மேல இருக்கிற நம்பிக்கையில அவ படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டா. இவ்வளவு கீழ்த்தரமா நீங்க யோசிப்பீங்கன்னு கனவுல கூட நான் நினைக்கல. கேவலம் நிலத்துக்காக இப்படி பச்சை குழந்தைய கடத்தி மிரட்டுறீங்க என்று வருந்தி பேசினான் நேத்ரன். பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தா போல. கடகடன்னு சைன் போட்டுட்டா. உங்க நட்பு எனக்கு சாதகமா அமைஞ்சிருச்சு. நான் என்ன செய்யறது என்று இவர் பேசிக்கொண்டே இருக்க, தேன்மொழியோ மகளை நினைத்து அழுது கொண்டே இருந்தாள். தமிழோ, நேத்ரா, பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. வா, உடனே ரிஜிஸ்டர் ஆபீஸ் போய் அவர் கேக்குற சைனை போட்டு தொலைச்சிட்டு வருவோம். நமக்கு பிள்ளைதான் முக்கியம் என்றிட, இது நல்ல பிள்ளைக்கு அழகு. வெளியே கார் நிக்குது, வாங்க. ஒன்னாவே போய் சைன் போட்டு காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டு வர்ற வழியிலேயே பையனை கூட்டிட்டு வந்துருவோம். என்ன இருந்தாலும் என் பேரனா போயிட்டான் என்றார். சி, இப்படி சொல்ல வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கத்தை பார்த்தா தொழில் பண்ண முடியுமா? நீ பிறந்ததுல இருந்து நேத்து வர ஒழுங்கா உனக்கு நல்ல அப்பனா இருக்கதான் நினைச்சேன். நேத்து என்ன மீறி இவள கல்யாணம் பண்ணிட்டு என் கோபத்துக்கு ஆளாகி இப்படி மோசமா நான் நடந்துக்க காரணம் நீ. மூடிட்டு வண்டியில ஏறுடா என்றபடி அவர் காரில் ஏறிக்கொண்டார். பிறகு தமிழும் நேத்ரனும் காரில் ஏற, யாஷோ தானும் உடன் வருவதாக கூற, நீங்க தேனுக்கு துணியா இருங்க ப்ரோ என்றான். மந்திரமூர்த்தியிடம் வந்த யாஷோ, இங்க பாருங்க, மகள் எங்களுக்கு வந்தாகணும். அப்புறம் நான் எந்த எல்லைக்கும் போவேன். அட என்ன தம்பி நீங்க, எனக்கு தேவை நிலம், அவ்வளவுதான். அதனால தேவையில்லாம என்ன வேற எதுவும் செய்ய நீங்க தூண்டாம இருந்தா போதும். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு இவர் எங்களை மிரட்டி சைன் போட வைக்கிறாருன்னு ஏதாச்சும் வாய திறந்தா என் பேரனை என் கையால கொலை பண்ண வேண்டிய நிலைமை வந்துரும். அம்புட்டுதான் சொல்லுவேன். வாங்க கிளம்புவோம் என்றிட கார் புறப்பட்டது. அங்கு சப் ரிஜிஸ்டர் ஆபீஸில் எல்லாமே தயாராக இருக்க, 1 மணி நேரத்தில் அனைத்து வேலைகளும் முடிய, நேத்ரனின் பெயரில் இருந்த குடும்ப சொத்து அனைத்தும் மற்றும் தமிழின் தேநீர் கடை அமைந்துள்ள நிலமும் மந்திரமூர்த்திக்கே சொந்தமாக்கப்பட்டது. பிறகு திரும்பி வரும் வழியில் ஒருவன் வந்து மகளை கொடுத்து விட்டு சென்றான். வாங்கிய நேத்ரன் அவன் முகம் முழுதும் முத்தமிட்டு அணைத்து கொண்டான். தேன்மொழியும் யாஷும் கடையில் காத்திருந்தனர். சென்ற 1.5 மணி நேரத்தில் கடைக்கு முன் இறங்கினர் நேத்ரன் மற்றும் தமிழ் மகளுடன். வந்ததும் ஓடி வந்து மகளை வாங்கிய தேன்மொழி கேவியபடி நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். கடையில இருக்கிற சாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு கடைய காலி பண்ணி அடைச்சிட்டு கிளம்புங்க எல்லாரும். கூடிய சீக்கிரம் கடைய இடிச்சிருவேன். ஊருக்குள்ள கேட்டா உனக்கு பண கஷ்டம், அதனால என்கிட்ட வித்துட்டேன்னு சொல்லணும், புரியுதா என்றவர் யாஷை பார்த்து, ஏன் மூலமாதான் இந்த ஊருக்கு வந்தீங்க.
கடைசில எனக்கே எதிரா மாறிட்டீங்க. என்ன பாத்துப்போம் என்றவர் சிரித்துவிட்டு அவருடைய வீட்டிற்கு சென்று விட்டார். நேத்ரனோ, ப்ரோ, நானும் ரொம்ப நாளா கேட்க நினைச்சேன். இவர் எப்படி உங்களுக்கு தெரியும் என்றான். சென்னையில ஒரு லேண்ட் வாங்குற விஷயமா ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கதான் இவர பார்த்தேன். ரொம்ப நல்லவர் மாரியே பேசினாரு. இந்த ஊர பத்தி பெருமையா சொன்னதும் எனக்கும் பார்க்க ஆசை வந்துருச்சு. வந்துட்டேன் என்றான். அது சரி. பாவம் எங்க அம்மா இந்த ஆள பத்தி தெரியாம இன்னும் இவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கு. அதுகிட்ட சொல்லி தனியா கூட்டிட்டு வரணும். யாரும் இல்லாம தனியா கிடந்து சாகட்டும் இந்த மனுஷன் என்று வயிறெறிய கூறினான் நேத்ரன். தேன்மொழியோ, அக்கா என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதானே உங்க பாட்டி கடை உங்க கைய விட்டு போச்சு என்று வருத்தமாக கூற, இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சாரி தமிழு. நாம வேணா என்னோட நிலத்துல கடைய வச்சுப்போமா என்று கேட்க, டேய் லூசு, விவசாய நிலத்துல கடைய வச்சு நல்லா இருக்கிற நிலத்த நாசமாக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். போகணும்னு இருக்கு போயிருச்சு. கிடைக்கணும்னு இருந்தா கிடைக்கும். பிள்ளைய விட இந்த நிலம் ஒண்ணும் எனக்கு முக்கியம் இல்ல. விடுங்க. வாங்க எல்லா சாமானையும் எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் என்றவள் கடையை கடைசியாக ஒருமுறை பார்த்து விட்டு வந்தாள். ஊர் மக்களிடம் மந்திரமூர்த்தியே காரணங்களை கூறிக்கொண்டார். ஆனால் பாட்டியின் நினைவாக இருந்த அக்கடை கையை விட்டு போனதில் தமிழுக்கு மிகவும் வருத்தம். அவள் வருந்துவதை காண பொறுக்காத யாஷோ வேறொரு திட்டம் தீட்டத் தொடங்கினான். அத்தியாயம் 18. மறுநாள் நேத்ரன் 2 தெரு தள்ளி தனி வீடு ஒன்று பார்த்திருப்பதாக கூறினான். தேன்மொழிக்கு தனி வீட்டிற்கு செல்லவும் கூச்சம். அதே சமயம் தமிழுக்கு எவ்வளவு நாள் பாரமாக இருப்பது என்ற எண்ணமும் இருந்தது. இப்பொழுது டீ கடை வேறு பறிபோனதும் இன்னுமே குற்ற உணர்வாகி போனதில் தனி வீட்டிற்கு செல்ல ஒப்புக்கொண்டாள் தேன்மொழி. வீடு சுத்தம் செய்து பால் காய்ச்சுவதில் அந்நாளின் பகல் பொழுது கழிந்திருந்தது. அன்று மாலை 4 மணி போல் நேத்ரனின் வீட்டில் நால்வரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். வெளியே எதையும் காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாக பேசினாலும் தமிழ் மனதில் இருந்த வருத்தத்தை மூவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. யாஷோ, நாம ஏன் கொஞ்ச நாளைக்கு வேற ஒரு கடைய லீஸுக்கு வாங்கி டீ பிசினஸ் கண்டினியூ பண்ணக்கூடாது என்று கேட்க, அது நல்ல யோசனையாக இருந்த போதும் ஏனோ தமிழால் அவளின் நிலத்தை தவிர்த்து வேறெங்கும் வியாபாரம் செய்ய மனம் ஒப்பவில்லை. நேத்ரனோ, ப்ரோ சொல்றதும் கரெக்ட் தான். ஊர் எல்லையில நம்ம கடை இருந்துச்சுல்ல, இப்ப ஊருக்குள்ள பாப்போம். நல்ல பெரிய கடையா பார்த்து முடிஞ்சா டிஃபனும் செஞ்சு விக்கலாம். மதியம் வரைக்கும் தமிழும் தேனும் கடைய பாத்துப்பாங்க. மதியத்துக்கு மேல நானும் சேர்ந்து வந்துடுறேன் என்றிட, என்ன கூறியும் தமிழின் மனதுக்கு ஒப்பவில்லை. அவளின் ஏக்கத்தை புரிந்த யாஷோ சற்று வெளியே சென்று வந்தால் அவளின் மனநிலை மாறும் என்று நினைத்தவன், கைஸ், முருகன் கோயில் போயிட்டு வரலாமா என்றான். அவளுக்கு முருகன் பிடிக்கும் என்று அறிந்து. சொல்லப்போனால் தமிழும் அதைத்தான் நினைத்து கொண்டிருந்தாள். நினைத்தவுடன் அவன் கூறியதும் ஆச்சரியமாய் நோக்கினாள் அவனை. தேன்மொழியோ, இப்பவா என்றாள். ஆமா, உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் கோவில் எங்கேயும் போகலதானே என்று யாஷ் கேட்க, நேத்ரனோ, பரவாயில்லையே ப்ரோ, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, கலக்குறீங்க போங்க என்றான். தமிழோ, இங்க பக்கத்துல இளஞ்சிக்குமாரர் கோவில் இருக்கு, அங்க போகலாம் என்றிட, பிறகு யாஷின் ஜீப்பில் நால்வரும் செல்ல ஆயத்தமாயினர். யாஷும் தமிழும் முன்னே ஏறிக்கொள்ள நேத்ரனும் தேன்மொழியும் மகளுடன் பின்னே ஏறிக்கொண்டனர். 10 நிமிட பயணத்தில் கோவிலை அடைய நால்வரும் இறங்கி உள்ளே சென்றனர். ஏகப்பட்ட தென்னை மரங்களால் சூழப்பட்டும் நல்ல விசாலமான சுற்று பிரகாரமும் அமைக்கப்பட்டு அழகாக அமைந்திருந்தது அக்கோவில். கோவிலின் அழகில் மெய்மறந்து பார்த்தான் யாஷ். பிறகு நால்வரும் கோவிலுக்குள் நுழைந்தனர். நேத்ரன், தேன்மொழி மற்றும் மகளின் பெயரில் அர்ச்சனை செய்யப்பட்டு அனைவரும் முருகனை வழிபட்டுவிட்டு வெளியே வந்தனர். மகள் அழுவதால் அவனை தூக்கிக் கொண்டு நேத்ரன் வெளியே வேடிக்கை காண்பிக்க ஒரு பக்கம் செல்ல, யாஷும் தமிழும் தனியே பேசுவார்களோ என்றெண்ணி தேன்மொழியும் நேத்ரனின் பின் சென்றாள். தமிழோ சுற்று பிரகாரத்தில் ஒரு ஓரமாக அமர்ந்துவிட யாஷும் அவள் அருகில் அமர்ந்தான். தமிழின் கவனமோ வேறெங்கோ இருந்தது. அவளை சகஜமாக்கும் பொருட்டு பேசத் தொடங்கினான் யாஷ். சில்லு, எனக்கு ஒரு டவுட்டு என்றான். என்ன டவுட்டா என்றாள் தமிழ். நான் ஒரு பொண்ணுகிட்ட லவ்வ சொன்னேன், இன்னும் எனக்கு பதில் சொல்லல. அவ எப்ப பதில் சொல்லுவான்னு டவுட்டு என்றிட, அவனை முறைத்தாள் தமிழ். இருக்கிற பிரச்சனையில இப்ப அது ரொம்ப முக்கியமாக்கும் என்றால் சலித்தபடி. அஃப்கோர்ஸ்மா, லைஃப் மேட்டராச்சே என்க அவளோ பதில் கூறவில்லை. உனக்காக கவிதையெல்லாம் யோசிச்சு வச்ச தெரியுமா எனவும் அவனை நம்பாமல் பார்த்தவள், சொல்லுங்களேன் கேப்போம் உங்க கவிதைய என்றாள் நக்கலாக. அவன் சும்மா கூறுவான் என்று நினைத்து
அவனோ அவளையே ஆழ்ந்து பார்த்தான் தனது ஏசல் விழிகளில். நக்கலை தேக்கி வைத்திருந்த அவளது கண்கள் இப்பொழுது அவன் பார்வை வீச்சை தாங்க மாட்டாமல் தடுமாற, இலவச இணைப்பாக கன்ன கதுப்புகளில் செம்மை குடியேறியது. அவனோ, "அங்க பாரு" என்றபடி தூரத்தில் வானத்தை நோக்கி கை காண்பிக்க, அவளும் பார்க்க, அங்கு சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டிருந்த காட்சி தெரிந்தது. உதிக்கும் சூரியனும் உருகிவிட்டதோ தனது செந்நிறத்தை உன் வெட்கத்தின் செம்மையில் உஷ்ணம் கொண்டு என்று கவித்துவமாக அவன் கூற, அதில் அவளின் இதழ்கள் விரிந்தன. "ஃப்ளர்ட் பண்றதுக்கு ஒரு போட்டி வச்சா ஒலிம்பிக் மெடலே வாங்கிடுவீங்க போல" என்றிட, அதில் சிரித்தவன், "ஃப்ளர்ட் பண்றனா? ஹே, லவ் பண்றேன். இப்படி ஃப்ளர்ட்னு சொல்லி கொச்சப்படுத்தாத" என்றான். "உங்க நாட்டுல எத்தனையோ பொண்ணுங்கள எப்படி எப்படியோ பார்த்திருப்பீங்க. அங்கெல்லாம் பார்க்காத அழகியா என்கிட்ட பார்த்துட்டீங்க. சும்மா ஏதாச்சும் கதை விடாதீங்க. நீ சொல்ற அழகு என்னன்னு தெரியல. நான் சொல்ற அழகு நாட் ஒன்லி இன் அப்பியரன்ஸ். சில பேர பார்த்தாலே தோணும், இவங்க நம்ம கூடவே இருந்தா நல்லா இருக்குமேன்னு. எனக்கு உன்ன பார்த்து தான் தோணுச்சு. நான் என் லவ்வ எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் வேணா நாட்டியா இருக்கலாம். ஆனா என் மனசுல நீ ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப பெருசு. நீ நம்பலனாலும் இதுதான் உண்மை. ஒரு நாள் உனக்கு நான் சொல்றது புரியும்" என்றிட, அவனது வார்த்தையில் நிஜமாகவே பெண்ணவளுக்கு அவன் மீது காதல் பெருகியது. "எனக்கு உங்கள பிடிக்கும். ஆனா அத சொல்ல விடாம ஏதோ தடுக்குது. என்னைக்கு என்னையும் மீறி சொல்லியே ஆகணும்னு தோணுதோ, அன்னைக்கு சொல்லிருவேன் உங்ககிட்ட. அதுவரை வெயிட் பண்ணுங்க" என்று மனதில் நினைத்துக் கொண்டாள். மேலும் தொடர்ந்தவன், "ஆனா என் காதல நீ புரிஞ்சுக்கிற அன்னைக்கு, இப்போ மாதிரியே சாஃப்ட்டாவே உன்ன டீல் பண்ணுவேன்னு நினைக்காத. நான் கொஞ்சம் ரக்கட் தான். எல்லாத்துக்கும் தயாராகிட்டு வந்து உன் காதல சொல்லு" என்றவன் கண்ணடிக்க, அவன் எதை கூறுகிறான் என்று புரிந்தவளோ அதிர்ந்து பார்த்தாள். அவளின் அதிர்ச்சியைக் கண்டவன், "பரவாயில்லையே, எத சொல்றேன்னு புரிஞ்சுகிட்ட. வெரி குட் மை பேபி கேர்ள்" என்றிட, அதில் அவனை முறைத்தவள், "கோவில்ல வச்சு பேசுற பேச்ச பாரு. இருங்க, உங்கள கதற விடுறேன்" என்று நினைத்து, "இப்ப என்ன பதில் தானே வேணும் உங்களுக்கு? சரி, உங்களுக்கு ஒரு டாஸ்க்" என்றாள். "சொல்லு சொல்லு சொல்லு, என்ன செய்யணும்" என்று அவன் ஆர்வமாக கேட்க, "அதென்ன, நான் வெட்கப்பட்ட அழக பார்த்து சூரியனோட சிவப்பு உருகி ஓடுதா? சரி, அத நிஜமாவே ப்ரூவ் பண்ணுங்க. அடுத்த நிமிஷமே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்" என்றாள். அவனோ, "எது? நிஜமாவே ப்ரூவ் பண்ணணுமா? கவிதையெல்லாம் பேருக்கு சொல்றதுதான். இப்படி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டா எவனுமே கவிதை எழுத முடியாது. விளையாடாத" என்றான் பாவமாக. "அதெல்லாம் தெரியாது. சும்மா வாயில வடை சுடுறதெல்லாம் வேலைக்காகாது. நான் கொடுத்த டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணுனா லவ் ஓகே. இல்லனா ரிஜெக்டட்" என்றிட, "பாவி! ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது. முடியாதுங்கிறத எப்படியெல்லாம் சொல்றீங்க இந்த பொண்ணுங்க. டூ பேட்" என்று அவன் புலம்ப, அதனைக் கேட்டவள் சத்தமாக வாய்விட்டு சிரித்தாள். அவளின் சிரிப்பைக் கண்டவன், "இப்படி சிரிச்சுட்டே இரு போதும். உன் பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாகும்" என்றவன் தன் மனதில் தீட்டிய திட்டத்தை ஒரு கணம் நினைத்துக் கொண்டவன் கண்களில் மகிழை வைத்துக்கொண்டு பேசாமல் நிற்கும் நேத்ரன் மற்றும் தேன்மொழி தென்பட, மகிழ காரணம் காட்டியே இதுங்க பேசாம சும்மா நிக்குதுங்க. ஐயோ என்று நொந்தவன் மகிழை வாங்கி வந்தான். நேத்ரனோ, "இப்ப ப்ரோ எதுக்கு மகிழ வாங்கிட்டு போனாருன்னு தெரியுமா" என்று தேன்மொழியிடம் கேட்க, அவளோ கேள்வியாக பார்த்தாள். "அப்பதான் நீயும் நானும் மனசு விட்டு பேசுவோமாம். ஆனா உண்மை நமக்கு தான் தெரியும். எப்படி இருந்தாலும் நீ பேசாம அமைதியா தான் நிப்பன்னு" என்றவன் சிரித்தபடி கூற, சிரித்தாலும் அவன் மனதில் இருக்கும் வருத்தம் அவளுக்கு புரிந்தது. "பேசக்கூடாதுன்னு எல்லாம் இல்ல. ஆனா" என்று அவள் இழுக்க, அவனோ, "சரி விடு, ரொம்ப கஷ்டப்படாத. ஆமா, நீ ஏன் என்கிட்ட சொல்லல" என்றான். "எத?" "எங்க அப்பா உங்க வீட்ல வந்து மிரட்டுனத. நீங்க என்கிட்ட எதுவுமே அப்போ ஓப்பனா சொல்லிக்கல. என்னன்னு வந்து உங்ககிட்ட நான் இத சொல்ல முடியும்? காதல சொல்லவே தயங்குறவரு, அப்பாவ எதிர்த்து என்ன செஞ்சிட போறாருன்னு தோணுச்சு. என்னால என் குடும்பம் பாதிக்கப்படுறதும் எனக்கு விருப்பம் இல்ல" என்று கூற, நேத்ரனுக்கு தன் தவறு புரிந்தது. "தப்புதான். என் காதல நான் உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு நினைச்சு தான் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. கல்யாணம் கூட உனக்கு விருப்பப்பட்டு தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால என்னால தடுக்க முடியல" என்றவனின் முகத்தில் அப்பட்டமான வலி தெரிந்தது. அவனை உணர்ச்சி துடைத்த முகத்தோடு தேன்மொழி ஏறிட, அவளின் பார்வைக்கான அர்த்தம்தான் அவனுக்கு புரியவில்லை. தாலி கட்டிய அன்று மன்னிப்பு கேட்ட போதும் இதே போன்றுதான் பார்த்தாள். ஆனால் அவள் மனதினை அவனால் படிக்க முடியவில்லை. அவன் அது குறித்து கேட்க வர, "கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு" என்றவள் யாஷ் தமிழை நோக்கி செல்லலானாள். அப்பொழுது மஞ்சுளா கோவிலினுள் நுழைந்தார். நேத்ரனை பார்த்தவர், "டேய் நேத்ரா" என்றபடி அவனிடம் வந்தார். தாய் மகன் நல விசாரிப்புகள் எல்லாம் முடிய தமிழை கண்டவர்,
ஏட்டி தமிழு, திடீர்னு எதுக்கு கடைய மூடிட்ட? காசு தேவைப்படுதுன்னு நிலத்த வித்துட்டியாமே, என்னாச்சுடி? என்று விசாரிக்க, தமிழோ நேத்ரனை பார்த்தாள். மா, நீ நினைக்கிற அளவுக்கு உன் புருஷன் நல்லவர் இல்லம்மா என்றவன் நடந்த அனைத்தையும் கூற, அட சண்டால மனுஷா, இப்படி பச்சை புள்ளைய வச்சு மிரட்டி வாங்கியிருக்காரு மனசாட்சி இல்லாம என்றவர் மகளை தூக்கி உச்சி முகந்தார். அவர் கொஞ்சம் மோசம்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி கீழ்த்தரமா இறங்குவாருன்னு நினைக்கல. நீ அந்த ஆளோட இருக்க வேணாமா, எங்க கூட வந்துடுறியா என்று நேத்ரன் கேட்க, இப்ப அவர் செஞ்ச காரியத்த கேட்டதும் பேசாம டெய்லி போடுற இன்சுலின் ஊசில விஷம் கலந்து போட்டு விட்டுருவோமான்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு கோபம் வந்துச்சுதான்டா. ஆனா என் மேல அவருக்கு இருந்த பாசம், அக்கறை, காதல் இதுல எதையும் நான் இதுவரை பொய்ய பார்த்ததில்ல. அவரால எனக்கு துரோகம் செய்ய முடியாது. அந்த ஒரு விஷயம் மட்டும் என்ன வரவிடாம தடுக்குதுடா. அந்த கடவுள் தான் அவருக்கு பாடம் புகட்டணும் என்றவர் தேன்மொழியிடம், மன்னிச்சிருமா, அவரு செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன் என்றிட, அவளோ, அவர் செஞ்சதுக்கு நீங்க என்ன செய்வீங்க, விடுங்க பரவால்ல என்றாள். இன்னும் என்ன மொட்டையா கூப்பிட்டுட்டு இருக்க? என் மாவன் தாலி கட்டிட்டான் தானே, ஒழுங்கா அத்தன்னு கூப்பிடு சரியா என்றவர் நேத்ரனிடம், வீடு பால் காய்ச்சிருக்குன்னு ஊருக்குள்ள சொன்னாங்க. பெத்த பையன் விஷயத்த ஊர்க்காரங்க சொல்லி கேள்விப்பட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு என்றவர் முந்தானையால் கண்களை துடைத்துவிட்டு, பரவால்ல, நான் அவருக்கு தெரியாம எப்பயாச்சும் வீட்டுக்கு வரேன், சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் என்றவர் சென்றுவிட, யாஷோ, அப்படி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு நல்ல மனைவியா, கொடுமை என்றான். பிறகு அனைவரும் வீட்டிற்கு கிளம்பினர். மஞ்சுளா கூறியது யாஷின் மனதில் ஓடிக்கொண்டே இருக்க, ஒரு நிமிஷம், ஜீப் கீ காணோம், கோவில் எங்கேயாச்சும் விழுந்திருக்கும், ப்ரோ என் கூட வா என்றவன் நேத்ரனோடு கோவிலுக்குள் செல்ல, பிறகு 5 நிமிடத்தில் சாவியோடு வந்து சேர்ந்தனர். மறுநாள் பொழுது விடிய காலையிலேயே மந்திரமூர்த்தியை சந்திக்க வந்திருந்தான் யாஷ். வாசலில் நின்றவன், உள்ள வரலாமா என்று கேட்க, ஹாலில் அமர்ந்திருந்தவர் யோசித்தபடியே, வாங்க தம்பி என்றார். உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும் சார் என்றான். மஞ்சுமா, தம்பிக்கு காஃபி கொண்டு வா என்று குரல் கொடுத்தவர், சொல்லுங்க கேப்போம் என்று சாய்ந்து அமர்ந்தார். ஊர் எல்லையில இருக்கிற நிலத்த நீங்க எவ்வளோக்கு யார்கிட்ட விலை பேசிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். அது எதுக்கு உங்களுக்கு தம்பி? காரணமா தான் கேக்குறேன் சார். நீங்க எவ்வளோ விலைக்கு வித்திருந்தாலும் சரி, அதை விட 2 மடங்கு அதிகமா கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் என்று அவன் கூற, அதில் சிரித்தவர், 5 கோடிக்கு வித்திருக்கன்னு சொன்னா 10 கோடி கொடுத்து வாங்க தயாரா இருக்கீங்க அப்படிதானே என்று கேட்க, அவனோ 20 கோடி கொடுக்கிறேன், அந்த நிலத்தை நான் வாங்கிக்கிறேன் என்று அவன் கூற, அதில் தீவிரமாக பார்த்தவர், நீங்க ஏன் இவ்ளோ ஆர்வம் காட்டுறீங்க அந்த நிலத்து மேல என்று கேட்டார். நான் தமிழ காதலிக்கிறேன். அவளுக்கு அவ பாட்டி ஞாபகமா இருக்கிறது அந்த டீ கடை மட்டும்தான். அது இல்லாம அவ ரொம்ப வருத்தப்படுறா. அவ வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியல. அவ சந்தோஷத்துக்காக நான் இத செய்ய நினைக்கிறேன் என்றான். பா, என்ன ஒரு உன்னதமான காதல். ஆனா பாருங்க, உங்க காதலை விட அந்த நிலம் விலை மதிக்க முடியாதது. சோ நான் உங்களுக்கு கொடுக்கிற ஐடியால இல்ல என்று அவர் கூற, அப்பொழுது மஞ்சுளா யாஷுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தார். மஞ்சு, கேட்டியாடி தம்பி சொன்ன கதைய? லவ் பண்றதுல என்ன மிஞ்சிருவாரு போலயே என்றிட, யாஷோ, இல்ல சார், நீங்க எனக்கு கொடுத்துதான் ஆகணும் என்று அவன் கூற, அவன் பேச்சில் இருந்த மாற்றத்தை உணர்ந்தவர், என்ன தம்பி மிரட்டுறீங்களா? நீங்க மிரட்டும் போது நான் மிரட்டக்கூடாதா சார் என்றான் அவன் தீர்க்கமாய். இவ்ளோ மிரட்டி அந்த நிலத்தை நான் வாங்கியிருக்கேனே, அப்பவாச்சும் அதோட வேல்யூ புரிய வேணாமா? உங்களுக்கு தூக்கி கொடுக்கதான் நான் அவ்ளோ வில்லத்தனம் பண்ணி வாங்கினேனா என்றவர் தன் மனையாளிடம், எதுக்கு இப்படி மிரட்டி வாங்குனீங்கன்னு கேட்டு முகத்தை தூக்குனியே, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோட்டி என்றவர் கூற ஆரம்பித்தார். அத்தியாயம் 19. அந்த நிலத்துக்கு அடியில கிராஃபைட் இருக்கு. பல 100 கோடி மதிப்பு இருக்கு அந்த நிலத்துக்கு. பெரிய கம்பெனி ஒண்ணு வாங்க ரெடியா இருக்கு. பார்ட்னர்ஷிப் போட்டா என் லெவலே வேற. சும்மா காதலுக்காக காசை கரியாக்கிக்கிட்டு கிடக்காதீங்க, போங்க தம்பி என்றார். கிராஃபைட்டா? இப்போ மைனிங் பண்ண போறீங்களா? ஆமா, அப்பதான் பணம் கிடைக்கும். மைனிங் பண்ணுனா இந்த ஊர்ல இருக்கிற இயற்கை வளம் எல்லாம் அழிஞ்சிரும். விவசாயம் பண்ண முடியாது. ஊரோட அழகே இந்த இயற்கை தான். அதையும் அழிக்க போறீங்களா? என்ன தம்பி நீங்க, வெளிநாட்டுக்காரரு, விவரமானவரா இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி தத்தியா இருக்கீங்க. ஊரு நாசமா போனா எனக்கு என்ன? எனக்கு பணம் தான் முக்கியம். இவ்ளோ நேரம் என் தமிழோட டீ கடை அவளுக்கு கிடைக்கணும்னு மட்டும்தான் நிலம் வேணும்னு கேட்டேன். ஆனா இப்ப இந்த ஊரோட வளத்தை பாதுகாக்க கண்டிப்பா இந்த நிலம் வேணும். தமிழுக்காகவும் ஊருக்காகவும் நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்றவன் கூற, என்ன தம்பி,
பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. முடியாதுன்னு சொன்னா உங்களால என்ன செய்ய முடியும் என்று அவர் தெனாவட்டாக கேட்க, அவனோ ஓஹோ, உங்க உயிரை விட பணம் உங்களுக்கு முக்கியமா அப்போ என்றான் நக்கலாக. என்ன, என்ன கடத்த போறீங்களா என்று கேட்டவர் சிரித்தார். அவ்வளோ எல்லாம் உங்கள மாதிரி நான் கஷ்டப்பட மாட்டேன். ஒரே ஒரு விஷ ஊசி போட்டு உங்க உயிர் போயிருச்சுன்னா என்ன செய்வீங்க? கிடைக்கிற பணத்தை உட்கார்ந்து அனுபவிக்க உயிர் முக்கியம் தானே சார் என்று கேட்க, அவரோ நீங்க ஊசி போடுற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா என்று கேட்டவர் சிரிக்க, சிரிங்க சிரிங்க, ஏற்கனவே போட்ட ஊசிக்கு நீங்க பூ பறிச்சா என்ன, பறிக்காட்டி என்ன என்றவன் கால் மேல் கால் போட்டு அமர, அது எப்படி ஏற்கனவே போட முடியும் என்று கேட்க வந்தவரின் வார்த்தைகள் எதையோ நினைத்து பாதியிலேயே நிற்க, பீதியுடனும் வலியுடனும் தனது மனையாளின் முகம் நோக்க, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு வேற வழி தெரியல என்றபடி அவரின் காலில் விழுந்தார் மஞ்சுளா. மந்திரமூர்த்தியின் நீரிழிவு நோய்க்கு தினமும் காலையில் மஞ்சுளா இன்சுலின் ஊசி போட்டு விடுவார். இன்று காலை வழக்கம் போல ஊசி போட வந்தார் மஞ்சுளா. ஆனால் வழக்கமாக போடும் மருந்து நிறத்தில் இல்லை. அதனை கண்டவர், என்ன மஞ்சு, மருந்து வேற கலர்ல இருக்கு என்று கேட்க, அவரோ நாம எப்போதும் போடுற பிராண்ட் இல்லையா, நான் டாக்டர் கிட்ட கேட்டேன், இந்த மருந்து எழுதி கொடுத்தாங்க என்று அவர் கூற, ஓ சரி சரிமா என்றவர் ஊசியை குத்த சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க என்று நினைத்தவர் ஊசியை குத்தினார். இவ்வாறு நடந்ததை நினைத்த மந்திரமூர்த்திக்கு மனது வலித்தது. இந்த உலகத்திலேயே அவர் நம்புவது மஞ்சுளாவை மட்டும்தான். அவர் இவ்வாறு செய்ததை மந்திரமூர்த்தியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேற்று கோவிலில் இருந்து கிளம்பும் போது காரின் சாவியை உள்ளே மறந்துவிட்டதாக சொல்லி யாஷும் நேத்ரனும் உள்ளே செல்ல, நேத்ரனிடம் தனது திட்டத்தை கூறி மஞ்சுளாவிடம் பேச கூறினான். நல்ல ஐடியா ப்ரோ இது, வாங்க அம்மா கிட்ட பேசலாம் என்றபடி இருவரும் மஞ்சுளாவிடம் சென்றனர். அம்மா, அப்பாவை திருத்தணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குமா என்றவன் யாஷ் கூறியதை கூற, முதலில் அவரோ, டேய் நேத்ரா, என்ன காரியம்டா என்ன பண்ண சொல்ற என்று பதறினார். யாஷோ, மா, ஒரு நல்லது நடக்க நாம என்ன வேணா செய்யலாம். கண்டிப்பா உயிருக்கு பயந்து அவர் எழுதி கொடுத்துருவாரு. தப்பு மேல தப்பு பண்ணி ஒரு கட்டத்துல அவருக்கு அது ஆபத்தா முடியும். அவர் திருந்தணும்னா நாம இத செய்யணும். பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. உயிரோட மதிப்ப அவருக்கு நாம தான் புரிய வைக்கணும். கண்டிப்பா நான் மாத்து மருந்து கொடுத்துருவேன். எனக்காக இந்த உதவியை செய்யுங்க என்று அவன் கேட்க, ஆமாமா, இன்னைக்கு ஒரு பச்சை குழந்தைய கடத்துற அளவுக்கு அவரோட பணத்தாசை அவர் கண்ணை மறைச்சிருச்சு. நாளைக்கு எந்த எல்லைக்கும் போவாரு. நாம தான் அவருக்கு புரிய வைக்கணும் என்று கூற, மகனே கூறுகிறான் என்றதும் அவரோ யோசித்து விட்டு, எனக்கு என் புருஷன் திருந்தனா போதும். ஆனா அவர் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது சொல்லிட்டேன். உங்களுக்காக பண்றேன் என்று கூறினார். மா, அவரு எனக்கு அப்பாமா, கொலை பண்ற அளவுக்கு நான் போவனா என்று நேத்ரன் கேட்க, கண்டிப்பா அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து வராது. அதுக்கு நான் கேரண்டி. விடிய காலையில யாருக்கும் தெரியாம வந்து மருந்து கொடுக்கறேன். அத நாளைக்கு ஏதாவது சமாளிச்சு அவருக்கு போட்டு விடுங்க என்று யாஷும் உறுதியளிக்க, அவன் திட்டப்படியே அனைத்தும் நடந்தது. ஏய், நீங்க சும்மா டிராமா தானே பண்றீங்க, சும்மா தானே சொல்ற என்றவர் பீதியில் கேட்க, நான் ஏன் பொய் சொல்ல போறேன். இந்நேரம் உங்களுக்கு வேகமா இதயம் துடிச்சிருக்கும். வேணும்னா கைய வச்சு பாருங்க என்று கூற, அவரும் நெஞ்சில் கை வைத்து பார்க்க, அவன் கூறியது போன்றே வேகமாக துடித்தது. உங்களுக்கு போட்டது ஒரு பயங்கரமான விஷ ஊசி. நீங்க ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தாலும் கூட நான் என்ன மருந்து உங்களுக்கு கொடுத்தேன்னு கண்டுபிடிக்கவே அவங்களுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகும். ஆனா நீங்க 10 நாளைக்குள்ள செத்து போயிருவீங்க. அந்த விஷ ஊசிக்கு 2 நாள் இடைவெளியில ஒவ்வொரு டோஸ்ன்னு 4 டோஸ் மாத்து மருந்து கொடுக்கணும். அதுவும் 8 நாளைக்கு முன்னாடி அந்த 4 டோஸும் கொடுத்து முடிக்கணும். அப்பதான் உங்க உயிரை காப்பாத்த முடியும். நீங்க வெளியே யார்கிட்டயாச்சும் இத சொன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. மிஞ்சி போனா ஜெயிலுக்கு போவேன். ஆனா உங்களுக்கு உயிரே போகும். பாவம். சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அனுபவிக்க முடியாம போயிடும் என்று கூறியவன் உச்சு கொட்ட, இப்ப நான் என்ன செய்யணும் என்றார் பல்லை கடித்தபடி. வெரி குட். இதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகு. இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க என்றவன் ஒரு பத்திரத்தை அவர் முன் நீட்டினான். அதில் அந்த நிலத்தை அவர் யாஷுக்கு எழுதி கொடுப்பதாகவும் அதற்கு 10 கோடி பணம் பெற்றதாகவும் எழுதியிருந்தது. இப்படி ஏமாத்தி வாங்குறீங்கல்ல, இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க என்றவர் கையெழுத்து போட போக, பிறகு நிறுத்தியவர், பணம் தரேன்னு சொன்ன, அதுவும் 20 கோடின்னு சொன்ன, இதுல 10 கோடி தான் எழுதியிருக்கு என்று கேட்க, அதில் சிரித்தவன், உயிர் போகிற நேரத்திலயும் பணத்தை கேக்குறீங்க பாருங்க. முதல்ல நான் நல்ல விதமா கேட்கும் போதே சரின்னு சொல்லியிருந்தா 20 கோடி கொடுத்திருப்பேன். பட் இப்ப முடியாது. உங்களுக்கு போட்ட விஷ ஊசி ரொம்ப காஸ்ட்லி.
அதோட மாத்து மருந்து அதை விட காஸ்ட்லி. சோ டேலி ஆகிருச்சு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அங்க வச்சு பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிரும். சமத்தா வந்து கையெழுத்து போட்டா மறுநாள் ஒரு டோஸ் மாத்து மருந்து இலவசம். இப்ப சைன் போடுங்க இதுல என்று கேட்க வேறு வழியின்றி உயிருக்கு பயந்து கையெழுத்து போட்டார். போட்டு முடித்தவர் மஞ்சுளாவை வலியுடன் பார்த்தார். என்ன சார், நம்பினவங்க துரோகம் செஞ்சா தாங்க முடியலையா? இப்படிதானே நேத்து மகிழ கடத்தும் போது நேத்ரனுக்கும் இருந்திருக்கும். வினை விதைச்சவன் வினை அறுப்பான். செஞ்ச ஒவ்வொரு தப்புக்கும் நமக்கு தண்டனை கிடைச்சுதான் தீரும். கர்மா சும்மா விடாது என்றவன் பத்திரத்தை வாங்கிவிட்டு இடத்தை காலி செய்தான். உங்களை திருத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நீங்க அந்த தேன்மொழி வீட்டுல போய் மிரட்டின விஷயம் எனக்கு தெரியும். அப்ப கூட சரி கல்யாணம் தானே நடக்குதுன்னு நானும் பெருசா எடுத்துக்கல. அந்த இளங்கோ செத்த அப்புறம் என் மனசுக்குள்ள அவ்வளோ வலி இருந்துச்சு. அந்த பொண்ணு விதவையா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கன்னு மனசு உறுத்துச்சு. இப்ப குழந்தைய கடத்துற அளவுக்கு போனதும் மனசு கேக்கல. அதான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. நீங்க திருந்தி வந்தா போதும். உங்க மேல இன்னும் எனக்கு காதல் இருக்கு என்றவர் எழுந்து சென்று வீட்டு வேலையை கவனிக்க ஆரம்பித்தார். செல்லும் அவரை பார்த்தவர் எதையோ நினைக்க மனதில் சுமை கூடியது மந்திரமூர்த்திக்கு. மறுநாள் யாஷ் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அனைத்தையும் தயார் செய்து வைத்திருந்தான். மந்திரமூர்த்தியும் வந்தார். சரியாக கையெழுத்து போட போகும் சமயத்தில் ஒரு வக்கீல் வந்து நின்றார். வந்தவர், சார் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடாது என்றார். யாஷோ, ஏன் சார் நடக்கக்கூடாது? அவர் பேர்ல இருக்கிற நிலத்தை நான் பணம் கொடுத்து வாங்குறேன். இதுல யாருக்கு என்ன பிரச்சனை என்றவன் மந்திரமூர்த்தியிடம், நீங்க எதுவும் பிளான் பண்ணிட்டீங்களா என்று சந்தேகமாக கேட்க, அவரோ, நானே இங்க உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கேன். இதுல பிளான் ஒண்ணுதான் முக்கியம். நான் ஏதும் செய்யல என்றார் உறுதியாக. அவர் பொய் கூறுவது போல யாஷுக்கும் தோன்றவில்லை. யாருக்கோ சொந்தமான நிலத்தை எப்படி இவர் உங்களுக்கு விற்க முடியும் என்றார் அந்த வக்கீல். யாருக்கோ சொந்தமான நிலமா? இது எங்க குடும்ப நிலம். என் பையன் பேர்ல இருந்தத எனக்கு எழுதி கொடுத்தான். நான் இவருக்கு விக்கிறேன் என்று கூற, இல்ல உங்க குடும்ப சொத்து மொத்தமும் எனக்கு தான் சொந்தம்னு உங்க குடும்பத்தோட மூத்த வாரிசு நான் தானுன்னும் என் பேர்ல இருக்கிற சொத்த என் அனுமதி இல்லாம யார் யாரோ யாருக்கோ எழுதி கொடுக்கறாங்கன்னும் புகார் கொடுத்திருக்காரு ஒருத்தரு என்று வக்கீல் கூற, யாஷோ, என்ன பேசுறீங்க? இவங்க குடும்பத்தோட மூத்த வாரிசு இவர் பையன் நேத்திரன் தான். என்ன சார் இவங்க இப்படி சொல்றாங்க என்றவன் மந்திரமூர்த்தியிடம் முறையிட, எனக்கும் ஒன்னும் புரியல என்றார் மந்திரமூர்த்தி. அப்படிதான் சார் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எதுனாலும் கோர்ட்ல டீல் பண்ணிக்கோங்க என்றிட மந்திரமூர்த்தியும் யாஷும் ஒரு சேர, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்று கேட்டனர். அங்கு யாஷை காணாமல் நேத்திரனிடம் வந்த தமிழ் அவனை எங்கே என்று கேட்க, அவனோ, உனக்காகத்தான் தமிழு, அவர் இவ்ளோ பெரிய விஷயம் பண்றாரு, அதுவும் நீ வருத்தப்படக்கூடாதுன்னு என்றவன் நடந்த அனைத்தையும் கூற, தமிழுக்கோ கண்கள் கலங்கியது. என்னால அவருக்கு இவ்ளோ லாஸ் ஆகணுமா? நீ ஏன்டா என்கிட்ட முதல்லயே சொல்லல என்று கேட்க, அவர் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறாரு டி. நான் சொல்லுவேன்ல, ருத்ரன் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவருக்கு உன்னை கட்டி வைப்பேன்னு. இப்ப சொல்றேன், எவ்வளோ பெரிய ருத்ரன் வந்தாலும் யாஷன் அளவுக்கு உன்னை காதலிக்க மாட்டாங்க என்று கூறிக்கொண்டிருக்க, தமிழின் அலைபேசிக்கு ஒரு மின்னஞ்சல் வந்த சத்தம் கேட்க, என்னவென்று திறந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை தேடி உனக்காக நான் வரப்போறேன் ஜோ. இப்படிக்கு உன்னையே எண்ணி காத்திருக்கும் உனது நான் என்று ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்க, அதை படித்தவளுக்கு இதய துடிப்பு எகிரியது. அந்நிச்சையாக அவளின் கைகள் கழுத்தில் இருந்த ஜோ டாலரை கலக்கமாக பற்றி கொள்ள, அவளின் முகபாவனையை கண்ட நேத்ரனோ, ஏ தமிழ என்ன ஆச்சு? போன்ல என்ன வந்திருக்கு என்று கேட்க, அவளோ, மெயில் வந்திருக்கு என்றால் அதிர்ச்சி மாறா முகத்துடன். மெயிலா? யார்கிட்ட இருந்து என்று அவன் புரியாமல் கேட்டான். யாஷும் மந்திரமூர்த்தியும் கேட்ட கேள்விக்கு வக்கீல் கூறிய பெயரும், நேத்ரன் கேட்ட கேள்விக்கு தமிழ் கூறிய பெயரும் ஒரே பெயராக வந்து விழுந்தது, ருத்ரன் என்று. அத்தியாயம் 20. வக்கீல் ருத்ரன் என்ற பெயரை கூற மந்திரமூர்த்தி புரியாமல் முழித்தார். என்ன சார் இது, ருத்ரன் சொல்றாரு? உங்க அப்பா தானே ருத்ரன் என்று யாஷ் கேட்க, அவரோ, எங்க அப்பா செத்துதான் ரொம்ப வருஷம் ஆச்சே. அவரு பேரு ருத்ரமூர்த்தி. இந்த ருத்ரன் யாருன்னு எனக்கு தெரியாது என்றிட, உங்க அண்ணன் கிருஷ்ணமூர்த்தியோட பையன்னு சொன்னாரு. அதனாலதானே அவரை மூத்த வாரிசுன்னு சொல்றாரு என்று வக்கீல் கூறினார். சார், எங்க அண்ணன் 25 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அதுவும் அவருக்கு கல்யாணமே ஆகல. அப்புறம் எப்படி அவருக்கு பையன் இருக்க முடியும்? எனக்கு என்னமோ எங்க குடும்ப சொத்தை பத்தி தெரிஞ்ச எவனோ இப்படி விளையாடுறான்னு தோணுது. அவன் சொல்றதுக்கு என்ன சார் ஆதாரம் இருக்கு? முதல்ல அவன் யாரு, எங்க இருக்கான்? நான் அவனை நேர்ல பாக்கணும் என்று கேட்க, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் மெயில் மூலமா தான் வந்துச்சு என்றார் வக்கீல். வாட், மெயிலா?
ஒரு மெயில எப்படி சார் நம்பி ஆக்ஷன் எடுக்கிறீங்க? கண்டிப்பா இது யாரோ வேணும்னே செய்யறது போல தெரியுது என்று யாஷ் கடுப்பாக கேட்டான். சட்டத்துல இதுக்கு இடம் இருக்கு சார். அனானிமஸா வந்த கம்ப்ளைண்ட்ட வேலிட் பண்ணணும்னு என்று அவர் கூற மந்திரமூர்த்தி புரியாமல் கேட்டார். அதாவது தன்னோட அடையாளத்தை மறைச்சு இப்படி மெயில் இல்லனா கால் மூலமா கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஆக்ஷன் எடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அந்த நபர் நேர்ல வரணுமா வேணாமான்னு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். 2 நாள்ல ஹியரிங் இருக்கு. சம்பந்தப்பட்டவங்க கோர்ட்டுக்கு வந்துருங்க என்று கூறிவிட்டு அவர் செல்ல போக யாஷோ சார் ஒரு நிமிஷம் என்று தடுத்தான். அவரும் என்னவென்று பார்க்க எந்த மெயில் ஐடியிலிருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அந்த மெயிலை எனக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியுமா என்று கேட்க வக்கீல் அவனுக்கு அனுப்பினார். அதில் rudran@proton.me என்று மின்னஞ்சல் முகவரி இருக்க அதனை புருவமிடுங்க பார்த்தான் யாஷ். அமெரிக்காவில் இருக்கும் தனது உதவியாளருக்கு அழைத்தவன் இந்த மின்னஞ்சல் முகவரியை கொடுத்து ஏதேனும் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று கேட்டான். மந்திரமூர்த்தியோ என்ன சொல்றாங்க, கண்டுபிடிக்க முடியுமா என்று கேட்க அவனோ இது சாதாரணமா அனுப்புற மெயில் கிடையாது, புரோட்டான் மெயிலாம். அதுவும் டார் பிரவுசர் அப்படிங்கிற வெப்சைட் மூலமா அனுப்பியிருக்கான். இந்த மாதிரி அனுப்புனா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஹேக் கூட பண்ண முடியாது என்று கூற இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு இப்ப புது தலைவலி வேற என்று மந்திரமூர்த்தி புலம்ப என்ன சார் சொன்னீங்க என்றான் யாஷ் புருவம் உயர்த்தி. படுபாவி பையன் மாத்து மருந்து கொடுக்காம போயிருவானோ என்று பதறியவர் ஐயோ உன்னை எதுவுமே சொல்லல, அந்த டோஸு என்று இழுத்தபடி தலையை சொரிய வரவேண்டிய நேரத்துல கரெக்டா வரும், முதல்ல இந்த ருத்ரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் என்றான். ஆமா ஆமா சீக்கிரம் கண்டுபிடிப்பா, வரவேண்டிய 10 கோடியும் வராம போயிடும் போல என்று அவர் நொந்து கொள்ள உங்களுக்கு உங்க கவலை என்று அவரை மேலும் கீழும் பார்த்தவன் பிறகு வீட்டிற்கு கிளம்பினான். அங்கு தமிழின் வீட்டின் வெளியே தமிழ், நேத்ரன் மற்றும் தேன்மொழி அமர்ந்திருந்தனர். யாஷ் வருவதை பார்த்த நேத்ரனோ என்ன ப்ரோ எல்லாம் சக்சஸா என்று கேட்க யாஷோ சோகமாக இல்லை என்றான். தமிழோ எதுக்கு இப்படி பண்றீங்க, உங்களை நான் அந்த நிலத்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்டனா, இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ், என்னால உங்களுக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டம் ஆக நான் விடமாட்டேன் என்று கூற அவனோ முதல்ல உனக்காக மட்டும் வாங்க நினைச்சுதான் பிளான் போட்டேன், ஆனா இப்ப ஊருக்காகவும் வாங்கி ஆகணும் என்றிட நேத்ரனும் புரியாமல் பார்த்தான். என்ன ப்ரோ சொல்றீங்க என்க உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனோ, நேத்து உங்க அப்பாவை மிரட்டினல்ல, அப்ப சொன்னாரு அந்த நிலத்துல கிராஃபைட் இருக்குதாம், பெரிய கம்பெனி உனக்கு நிலத்தை கொடுத்துட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு மைனிங் பண்ண போறாங்களாம். அப்படி செஞ்சா இந்த ஊரோட மொத்த இயற்கை அழகும் நாசமா போயிரும், விவசாயம் கூட பண்ண முடியாது, அதுக்காகவே நாம வாங்கி ஆகணும் என்றிட தமிழோ அடக்கடவுளே வாழ்ந்த ஊரை இவரே அழிக்க பாக்குறாரே, சரி போன காரியம் என்னாச்சு என்று கேட்க அவனோ நடந்ததை கூறினான். நேத்ரனோ என்னது என் பெரியப்பா பையன் ருத்ரனா, இங்கதான் ருத்ரன்னு பார்த்தா அங்கேயுமா என்று வாயை பிளந்தான். அங்கேயுமானா புரியல என்ற யாஷ் குழப்பமாக பார்க்க தமிழோ தனக்கு வந்த மின்னஞ்சலை யாஷிடம் காண்பித்தாள். அதனை கண்டவன் அதிர்ச்சியாக தமிழை பார்த்து அவனா என்று கேட்க அவளோ கலக்கமாக பார்த்தாள். நேத்ரனோ எவனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா என்று கேட்க யாஷோ தமிழை பார்த்தான். அவளோ தலைகுனிய என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு, என்ன தமிழு என்கிட்டயே மறைக்க நினைக்கிறியா என்று கேட்க ஹெச்சி சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு மறைக்கல, தெரிஞ்சா நீ என்ன திட்டுவன்னு சொல்லல என்றவள் ஜோ டாலர் செயினின் பின்கதையை கூறினாள். அடிப்பாவி, இத்தனை வருஷம் இது தெரியாம இருந்திருக்கனே, ஐயோ நடக்கிற எதுவும் புரிய மாட்டேங்குதே, நான் கற்பனையா சொன்ன ஒருத்தன் நிஜமா வந்து நிக்கிறான், இவளுக்கு செயின் கொடுத்தவன்னு இவ சொல்றா, மண்டக்காயுது என்று நேத்ரன் புலம்ப யாஷோ கற்பனையா நீ சொன்னவனா என்று கேட்க அது வேற ஒண்ணுமில்ல ப்ரோ, எனக்கு பேசிக்கா அண்ணானா ரொம்ப பிடிக்கும், இவகிட்ட சும்மா கலாய்க்கிறதுக்காக எனக்கு மட்டும் ஒரு அண்ணா இருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு அவனுக்கு நானாவே என்னோட தாத்தா பேரை ருத்ரன்னு வச்சு இவகிட்ட சொல்லுவேன். இப்ப உண்மையாவே வந்து நிக்கிறான், நடக்கிறதெல்லாம் பார்த்தா விசித்திரமா இருக்குதே, கல்யாணம் ஆகாம செத்து போன பெரியப்பாவுக்கு எப்படி பையன் வர முடியும், ஒரு இழவும் புரிய மாட்டேங்குது என்று புலம்ப அப்பொழுது மஞ்சுளா வந்து சேர்ந்தார். டேய் நேத்ரா, நடந்த விஷயத்த கேட்டியா என்றபடி ஆமாமா அதத்தான் பேசிட்டு இருக்கோம் என்றான். எப்படிடா இது, அத்தான் கல்யாணம் ஆகாம செத்து போயிட்டாரே, அப்புறம் எப்படி, ஒருவேளை உங்க புருஷன் தான் உனக்கு தெரியாம உனக்கு முன்னாடி ஏதோ ஆளு வச்சிருந்தாரோ, அப்படி வந்த புள்ளையா இருக்குமோ, நான் அவரு பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணினதுனால சொத்தெல்லாம் அவன் பேர்ல மாத்துறதுக்கு இப்படியெல்லாம் நாடகம் ஆடுறாரோ என்று அவன் பாட்டுக்கு அடுக்கிக் கொண்டே போக என் புருஷனை பத்தி ஏதாச்சும் சொன்ன மவனை கொன்றுவேன், அவரு பண விஷயத்துல மோசம்தான் இல்லன்னு சொல்லல,
அதுக்காக என் விஷயத்துல அப்படி கிடையாது. அவரு ஏகபத்தினி விரதண்டா என்றிட அவர்கள் உரையாடலை கேட்டு தேன்மொழிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஏட்டி, என் புருஷனுக்கு கீப்பு இருக்கிறதுல உனக்கு என்னட்டி இம்புட்டு சிரிப்பு என்று முறைத்தபடி கேட்க அவளோ, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல அத்தை, உங்க மகனோட கற்பனைய நினைச்சு சிரிச்சேன் என்றிட அவளது அத்தை என்ற அழைப்பில் நேத்ரன் அகமகிழ்ந்தான். மஞ்சுளாவோ, ஒருவேளை வெளிநாட்டுல இருந்தப்போ காதல் கல்யாணம் எதுவும் பண்ணி மகன் பொறந்திருப்பானோ என்று கேட்க, வெளிநாடா, எந்த நாடு என்றான் யாஷ். அமெரிக்காதான் என்று மஞ்சுளா கூற, அமெரிக்காவா? மா, நேத்ரன் பெரியப்பா பத்தின விவரம் ஏதாவது தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. நான் அமெரிக்கா தானே, அங்க தேடி பார்க்க சொல்றேன் என்றான். உடனே தமிழோ, கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா அப்போ என்று சாதாரணமாக கேட்க யாஷோ வேறு விதமாக புரிந்து கொண்டான். ஏன் பார்க்க ஆவலா இருக்கியா என்றவன் அவளை ஆழ்ந்து பார்த்தான். அவன் முகத்தில் இருந்த வாட்டத்தை உணர்ந்தவள், ஐயோ சத்தியமா அந்த அர்த்தத்துல கேட்கலனா என்று பதறி கூற, நீ கேட்டாலும் தப்பில்ல, நீ பார்க்கணும்னா சொல்லு, உனக்காகவே நான் இன்னும் தீவிரமா கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் என்றான் யாஷ். ஐயோ நான் அப்படி சொல்லலன்னு சொல்றேன்ல என்றவளுக்கு அவன் வாடுவதை காண பொறுக்கவில்லை. நீ இன்னும் என் லவ்வுக்கு பதில் சொல்லாததும் நல்லதா போச்சுல்ல என்றவன் முயன்று தன்னை இயல்பாக காண்பித்தான். அப்பொழுது தமிழின் அலைபேசிக்கு மீண்டும் மின்னஞ்சல் வந்தது ருத்ரனிடமிருந்து. நான் கொடுத்த டாலரை இன்னைக்கு வரைக்கும் கழட்டாம நீ போட்டிருக்கிறதுலயே எனக்கு புரியுது, பாட்டி என்ன பத்தி உன்கிட்ட சொல்லிருக்காங்கன்னு. நீ எனக்காக தான் காத்திருக்கணும். ஒரு சின்ன இடப்பிரச்சனை இருக்கு, முடிச்சிட்டு உன் முன்னாடி வந்து நிப்பேன். என் தம்பி நேத்ரன் எப்படி இருக்கான்? நீயும் அவனும் தானே தோஸ்து, கேட்டதா சொல்லு. லவ் யூ ஜோ என்றபடி மின்னஞ்சல் வந்திருக்க அதனை பார்த்து தமிழுக்கு மனம் படபடத்தது. இத்தனை வருடம் யாரை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்டிருந்தாலோ இன்று அவனே வரப்போகிறான் என்று கூறுகிறான். ஆனால் மகிழ்ச்சிக்கு பதில் அவளிடம் பதற்றமும் பயமும் தான் தோன்றுகிறது. ஏன் யாஷ் மீதான காதல் தான் இதற்கு காரணமா என்று அவள் மனதில் பல சிந்தனைகள் ஓட அவளின் அலைபேசியை வாங்கி பார்த்த யாஷோ அவள் தடுமாறி நிற்பது அறிந்து எதுவும் கூறாமல் தன் வீட்டிற்கு சென்று விட்டான். அண்ணா ஏன் கோச்சிட்டு போறாரு? இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லையேக்கா என்று தேன்மொழி கேட்க நேத்ரனோ தமிழிடம், அது உன் மேல இருக்கிற கோபம் இல்ல தமிழு, அவருக்கே அவர் மேல இருக்கிற கோபம். இவ்வளவு நாள் இவங்க தனக்கானவங்கன்னு ஆணித்தரமா நம்பி கனவு கண்டுட்டு இருக்கிற நேரத்துல அந்த கனவை கலைக்கிற மாதிரி இவங்க உனக்கானவங்க இல்லைன்னு சொல்ற மாதிரி இடையில யாராவது வந்தா அந்த மனசு ரொம்பவே உடைஞ்சிரும். அந்த வலி அனுபவிச்சவங்களுக்கு தான் புரியும் என்றவன் ஒரு கணம் தேன்மொழியை நோக்கினான். அவன் அனுபவித்த வலி அப்பட்டமாக அவன் முகத்தில் தெரிந்தது. அதனை காண தேன்மொழிக்கு மனது பிசைந்தது. நீ யாஷ் அண்ணாவை விட்டுட்டு ருத்ரனை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் கூட யாஷ் அண்ணா உன் மேல கோபம் எல்லாம் படமாட்டாரு. கண்டிப்பா உன் விருப்பத்தை தான் அவர் யோசிப்பாரு. உண்மையான காதல் எப்பவுமே நம்மளோட காதல் நமக்கு கிடைச்சே தீரணும்னு நினைக்காது. காதலிச்சவங்களோட விருப்பம் எதுன்னு தெரிஞ்சா அமைதியா விட்டு கொடுத்துட்டு போயிரும் என்றவன் மீண்டும் தேன்மொழியை நோக்க முதல் பார்வையின் போது தெரிந்த உணர்வுகள் இப்பொழுது துடைக்கப்பட்டு காணப்பட்டது அவனது முகத்தில். நான் எதுவுமே இன்னும் சொல்லலையேடா. நான் இப்ப ருத்ரனை தேடி போக போறேன்னு அவர்கிட்ட சொன்னனா, அவருக்கும் நான் பதில் சொல்லலதான். அதுக்காக அவரே ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன செய்யறது என்றவளுக்கு மனது பாரமாக இருந்தது. புரியுதுடி, விடு, பொறுமையா யோசிச்சு பாரு. யாஷ் அண்ணாதான் வேணும்னு தோணுனா யோசிக்காம கழுத்துல இருக்கிற செயினை கழட்டி தூக்கி போட்டுட்டு யாஷ் அண்ணா கிட்ட காதல சொல்லு. ருத்ரனா யாஷான்னு என்ன கேட்டா நான் யாஷ் அண்ணாவதான் பெஸ்ட்னு சொல்லுவேன் என்றிட மஞ்சுளாவோ, ஆமாட்டி தமிழு, அந்த தம்பிக்கு உன் மேல அவ்ளோ பிரியம் இருக்கு. உனக்காக எதையும் செய்ய அந்த தம்பி தயாரா இருக்கு, யோசிச்சுக்கோ என்றவர் சென்றுவிட தமிழுக்கு மனதில் பாரம் அழுத்தியது. ஒருபுறம் இத்தனை வருடங்களாக தன்னை பார்க்காமலே தன்னை காதலிப்பதாக கூறும் ஒருவன், அதுவும் இத்தனை வருடங்களாக தானும் பார்க்க ஆசைப்பட்ட ஒருவன். மறுபுறம் சில நாட்களாயினும் அவனது அன்பில் தன்னை திளைக்க வைத்த, தன்னை அறியாமலே தன் மனதில் நுழைந்த ஒருவன். அதிகமாக யோசித்தவளுக்கு தலை வலிக்க தொடங்கியது. இவ்வாறு குழப்பத்தோடே அந்நாள் கழிய இரவு 12 மணி போல யாஷ் வீட்டு கதவு தட்டப்பட்டது. உறக்கத்திலிருந்து விழித்த யாஷோ, இந்த நேரத்துல யாரு என்றபடி யோசனையாக கதவை திறக்க வெளியே மந்திரமூர்த்தியும் மஞ்சுளாவும் நின்றிருந்தனர். கண்களை கசக்கியவன், என்ன ஆச்சுமா, இந்த நேரத்துல 2 பேரும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்க அவரோ, தம்பி, அந்த மாத்து மருந்து முதல் டோஸ போட்டு விடுப்பா இவருக்கு. மனுஷன் எப்படா 12 மணி ஆகும் ஊசி போடலாம்னு உட்கார்ந்துருக்காரு, பாக்க பாவமா இருக்கு என்றிட அவரோ, செய்யறதையும் செஞ்சுட்டு
பாவமா வேற பாக்குற? இதத்தான் பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறது என்றவர் முறைத்தார். யாஷோ, ஐயோ மறந்துட்டேன் உள்ள வாங்க என்றிட, நீ மறந்தது என்னோட உயிரன்னு தெரியும் தானே என்றவர் பாவமாக கேட்க, ஐயோ சாரி சார், கரெக்டா போட்டுருவேன், டோன்ட் வரி என்றவன் தனது பையிலிருந்து ஒரு சிறிய பாட்டிலை எடுத்தான். அவன் எங்கிருந்து எடுக்கிறான் என்று மந்திரமூர்த்தி எட்டி பார்க்க அதனை கவனித்தவன், ரொம்ப எட்டி பார்க்காதீங்க, வெறும் பிளெயின் பாட்டில்ல எவ்வளோ மருந்து தேவையோ கரெக்டா அவ்வளோதான் வச்சிருக்கேன். பேர் கண்டுபிடிக்க முடியாது. இதுல இருந்து ஒரு சொட்டு வீணா போனாலும் உங்க உயிருக்கு ஆபத்து. அதனால இந்த மருந்தை எப்படி ஆட்டைய போடுறதுன்னு யோசிக்காம அமைதியா இருங்க என்றிட, கொய்யால நம்ம மனசுல நினைக்கிறத எல்லாம் சொல்றான் என்று அவனை திட்டினார். யாஷ் மஞ்சுளாவிடம் ஊசியை கொடுத்து போடுங்கம்மா என்க அவரும் போட்டு விட்டார். இப்பொழுதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்ட மந்திரமூர்த்தி பிறகு அவரின் வீட்டிற்கு சென்றார். இவ்வாறே 2 நாட்கள் கழிய முதல் ஹியரிங்காக யாஷ், தமிழ், நேத்ரன், மந்திரமூர்த்தி மற்றும் மஞ்சுளா ஆகியோர் நீதிமன்றத்தில் குழுமி இருந்தனர். விசாரணை ஆரம்பமாக ருத்ரன் தரப்பு வக்கீல் பேச ஆரம்பித்தார். யுவரானர், எனது கட்சிக்காரர் ருத்ரன் பெயரில் இருக்கும் அவரது குடும்ப சொத்துக்களை அவருக்கு தெரியாமல் மந்திரமூர்த்தி என்பவர் யாஷ் என்பவருக்கு விற்க முயல்வதாக புகார் கொடுத்துள்ளார் என்று கூற, யாஷ் ஏற்பாடு செய்த மந்திரமூர்த்தியின் தரப்பு வக்கீலோ, அப்ஜெக்ஷன் மைலார்ட், அவங்க குடும்ப உயிலின்படி மூத்த பேரனின் பெயரில் குடும்ப சொத்துக்கள் வரும். அதன்படி அந்த குடும்பத்தின் மூத்த வாரிசான மந்திரமூர்த்தியின் மகன் நேத்ரனின் பெயரில்தான் அனைத்து சொத்துக்களும் இருந்துள்ளன. சமீபமாக தான் தனது தந்தையான மந்திரமூர்த்தியின் பெயரில் குடும்ப சொத்துக்களை எழுதி வைத்தார் நேத்ரன். எனவே தன் பெயரில் இருக்கும் சொத்துக்களை தான் விற்க முயற்சித்தார் எனது கட்சிக்காரர் மந்திரமூர்த்தி என்று ஆணித்தரமாக கூறியவர், குடும்ப உயில் நேத்ரன் மந்திரமூர்த்திக்கு எழுதி கொடுத்தது, அவர் யாஷுக்கு எழுதி கொடுத்தது போன்றவற்றை சாட்சியாக சமர்ப்பித்தார். யுவரானர், அவங்க குடும்ப உயிலின்படி மூத்த பேரனுக்கு தான் சொத்து போகும், அது கரெக்ட் தான். ஆனா அவங்க குடும்பத்தோட மூத்த பேரனே எனது கட்சிக்காரர் ருத்ரன் தான் என்று கூறுகிறார் அவர். அதாவது மந்திரமூர்த்தி அவர்களின் மூத்த சகோதரனான கிருஷ்ணமூர்த்தியின் மகன்தான் தான் என்றும் என் கட்சிக்காரர் கூறுகிறார் என்றிட, மந்திரமூர்த்தியோ இல்ல இல்ல என்று கத்தினார்.